ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டடிங் இன் அப்ராட் அந்த மாதிரி அங்கே போய் இருக்கிறவங்களுக்கு வந்து ஹோமை வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஃபோமோ கிரியேட் பண்ணுது. இங்கே ஆஸ்பிரன்ஸாக இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த லைஃப் ஸ்டைல் வந்து ஒரு எதுக்கு பண்றது இது. அதுக்கு நிறைய ஹேட் வந்திருந்தது அந்த வீடியோக்கு. இது உனக்கு என்ன தெரியும், நீ எப்படி இப்படி சொல்லலாம், அங்க வந்து லைஃப் எவ்வளவு நல்லா இருக்கு தெரியுமா, நான் ஒரு 6 வருஷம் அங்க இருந்துட்டு வந்து தான் பேசிருக்கேன். நீங்க உட்காந்து உனக்கு கதை சொல்லல, நான் நீங்க எப்படி இருக்குன்னு எனக்கு ஒரு ஐடியாவே கிடையாது. எனக்கு என்கிட்ட அந்த டேட்டாஸ் இருக்கு, நான் நிறைய டேட்டாஸ் புல் பண்ணிட்டு வந்திருக்கேன் இந்த வீடியோ பேசுறதுக்காக. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வாரண்டிலாம் பண்ணிட்டு வந்திருக்கோம் போல இருக்கு ஒரு பாட்காஸ்ட்க்கு. செம ஃபிளாஷா இருக்கு. ஓப்பா ரூட்ஸ்லாம் செம்மையா இருக்கு, நீட்டா இருக்கு, நம்மளுக்கு எந்த டென்ஷனும் பிரஷரும் இருக்காது போல இருக்கு, நம்ம வந்து நீட்டா போயிட்டு வரலாம். ஒரு வெளியிலேருந்து பார்க்கச்சு ஒரு லைஃப் வந்து ரொம்ப ஃபிளாஷியா இருக்கலாம், பட் அதுக்குள்ள போய் பார்த்தா தான் உனக்கு தெரியும் ஹவ் ஃபிளாஷி இட் இஸ்ங்க. இப்போ ரோட் கிளீனா இருக்கிறதுனால நான் சந்தோஷமா இருந்துருவேன். எக்ஸாக்ட்லி இந்த क्वेश्चन. இப்போ 84 lakhs in India is a huge big thing. நீங்க வீடியோ வாங்கிடுவீங்க, இங்க 84 lakhs இருந்தா கார் என்ன சும்மா இருங்க, அது நம்ம எல்லாரும் நிஜமாலே பண்ணி பண்றோம். ஏப்பா 7 lakh people வந்து யூஎஸ்க்கு வந்து விசால அப்ளை பண்றாங்க. ஓகேவா, அவுட் ஆஃப் தட் 2 lakhs people are getting a lottery system விசால. 5 lakhs coming back. 5 lakhs they have to come back competing அங்க போயிட்டு with a like loan of 80 lakhs on head. அன்எம்ப்ளாய்மெண்ட்னா நீங்க வந்து நிறைய வந்து லைக் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்லைங்கிற மாதிரி தான் இருக்கு அன்எம்ப்ளாய்மெண்ட். பட் ஆனா இங்க ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, ஸ்கில் தான் லேபர் இல்லாதனால கஷ்டமா இருக்கு. For us to get a coach is also it's very difficult to get someone who's really skilled. Hello அண்ட் ரொம்ப நாள் கேச்சு மோனோட திருப்பி ஒரு பாட்காஸ்ட். அண்ட் இது ஒரு ஆஃப் பீட்டான டாபிக். ஏன்னா லாஸ்ட் வீக் வந்து அமெரிக்கன் ட்ரீம் ஓவர் ரிட்டன் ஒரு டாபிக் வந்து நாங்கள் இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸாகவும் போட்டிருப்பேன் அண்ட் ஷார்ட்ஸாகவும் போட்டிருப்பேன். அது எடிட்டர் எடுத்து கட் பண்ணி போட்டான், அதனால் அது பெருசாக போகும்லாம் எனக்கு தோணல. அப்போ நான் கூட கேட்டேன், ஏன்டா இது கட் பண்ணி போட்டேன், நம்ம சும்மா ஜென்ரலாக ஜாலியாக பேசுகிறத எடுத்து போட்டிருக்கேன். இல்லை ப்ரோ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டான். ஸோ அது நல்லா போச்சு. பட் ஆனால் என்னென்னா அதில் நிறைய கான்ட்ரவர்சிஸும் வந்தது, நிறைய பாசிட்டிவ் ரிவ்யூஸும் வந்தது. நான் மோன்ட்டு அப்போ டிஸ்கஸ் பண்ணிச்சேன். மோன் சொன்னால் இப்போ ஒரு இது ஒரு ட்ரெண்ட் ஒன்று போயிட்டுருக்கு ப்ரோ, அண்ட் அது பிளான் பண்ணி தான் பண்ண மாதிரி ஏதோ சொன்னால். ஸோ அவன்கிட்ட கேட்போம் இது என்ன மேட்ருன்னு. அண்ட் அந்த டாபிக் பற்றி இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டாக பேசலாங்கிறது தான் இந்த பாட்காஸ்ட்டில். ஸோ மோன், ஸோ அன்னைக்கு நம்ம வந்து அந்த லாஸ்ட் டைம் நம்ம சாப்பிட போயிருந்தோம் ஃபேமிலி எல்லாரும், ஐடி நம்பர்லாம். அன்னைக்கு வந்து இது யூஎஸ் போகிறத பற்றி பேசியிருந்தோம். அண்ட் ஜென்ரலாக ஸ்டடிங் இன் அப்ராட் வர்த் இட், அங்கே போய் செட்டில் ஆகுது வர்த் இட்டா, நீங்கள் உங்களோட ஒப்பீனியன் சொல்லியிருப்பீங்க. நான் வந்து அன்றைக்கி அதை கூப்பிட்டு அதுக்கப்புறம் ஒரு நாள் ஃப்ரெண்ட் அப்ராடில் இருக்கிறவங்க கிட்ட பேசிகிட்டு இருந்தேன் நான். இந்த மாதிரி வாட் கைண்ட் ஆஃப் கண்டென்ட் தே ஆர் கெட்டிங் இன் இன்ஸ்டாகிராம், அந்த மாதிரி ஒரு 5-6 பேர்கிட்ட டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸில் இருக்கிறவங்க கிட்ட பேசியிருந்தேன். யூஎஸ், யூகே அண்ட் ஆஸ்திரேலியா இந்த மாதிரி இருக்காங்க. எல்லாருக்கும் வந்து ரொம்ப கல்ச்சரல் கண்டென்ட்லாம் இங்கேருந்து போகுது. தமிழ் கல்ச்சரல் கண்டென்ட் ரொம்ப லைக் என்ன சொல்கிறது, தமிழ் சாங்ஸாக இருக்கட்டும் அண்ட் நம்ம ஊரில் நடக்கிற திருவிழா ரீல்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயம்லாம் அவங்களுக்கு போதாங்க. இங்கே கன்சியூம் பண்ணுறது என்ன சொல்கிற அப்ராட் ஆஸ்பிரன்ஸுக்குலாம் எல்லாருக்கும் அமெரிக்கன் ட்ரீம் அந்த மாதிரி ரிலேட்டடான அது என்ன சொல்கிறது, இங்கேருந்து போன தமிழ் பீப்புளெலாம் போயிட்டு அங்கே கண்டென்ட் கிரியேட் பண்ணுறாங்கல்ல, அவங்களுக்குலாம் வந்து இங்கே மாதிரி ஒரு கண்டென்ட் காமிச்சிட்ருக்கு. நான் நோட் பண்ணேன், என்ன இந்த மாதிரி ஒரு இது மிஸ் மேட்சாக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ராபுல் கால் பண்ணேன். நான் ராபுல் கால் பண்ணி, நீ என்ன பண்ணு, இந்த கண்டென்ட் ஒரு கிளிப் பண்ணி கட் பண்ணு, இந்த மாதிரி நம்ம வந்து அதில் வந்து ஒரு மாதிரி நெகட்டிவான ஒரு ஸ்டான்ஸ் எடுத்துருப்போம், நம்ம அதை கட் பண்ணி சும்மா போட்டு பாரு, இந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் போயிட்டு இருக்கு அப்படின்னு நான் சொன்னேன். நான் உடனே போதா அப்படின்னு சொல்லிட்டு துரு எடுத்து கட் பண்ணா நானும் பார்த்தேன். நான் ஆனால் அந்த கட்ஸும் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ வந்து ரொம்ப சிம்பிளாக இருந்தது. நானும் போகும்போது பெருசாக போதா போட்டு விடுறேன் அப்படின்னு சொல்லி போனேன். அண்ட் ஷார்ட்ஸ்லேயும் அது அமேசிங்காக பெர்ஃபார்ம் பண்ணிருந்தது. அதுக்கப்புறம் நிறைய போச்சு. பட் நான் சொன்ன மாதிரி நிறைய அதில் நெகட்டிவ் வந்தது, அதை டிஃபெண்ட் பண்ணி நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸும் வந்தது பேக் அண்ட் ஃபோர்த். அதுக்கப்புறம் அந்த வீடியோட மெட்ரிக்ஸ் எடுத்து பார்த்தா அது வந்து அப்ராடுக்கும் போயிருக்கு, இங்கேயும் நிறைய பேர் காமிச்சிருக்காங்க, இங்கே பேர் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன இந்த ட்ரெண்டை என்ன கிரியேட் பண்ணி விடுதுன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டடிங் இன் அப்ராட் அந்த மாதிரி அங்கே போய் இருக்கிறவங்களுக்கு வந்து ஹோமை வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஃபோமோ கிரியேட் பண்ணுது. இங்கே ஆஸ்பிரன்ஸாக இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த லைஃப் ஸ்டைல் வந்து ஒரு எதுக்கு பண்றது இது என்ன ஐடியா, இந்த யூடியூப்க்கோ இல்லை இன்ஸ்டாகிராம் இவங்களோ அகெயின் தே மானிட்டைஸ் ஆன் யுவர் அட்டென்ஷன் அண்ட் உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி வைக்கணும்னு. இப்போ உங்களை எமோஷனலாக நான் வந்து இது பண்ணி விட்டுட்டேன்னா யூ கோனா கீப் ஸ்பெண்டிங் டைம் ஆன் தி சர்டன் திங்ஸ். ஓகேவா? ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம ரீல் மட்டும் இல்லை, ஒன் ஆஃப் த ரீல் தான் அது. இந்த மாதிரி நெகட்டிவாக இம்பாக்ட் ஆகிற ரீல் வந்து நிறைய காமிச்சிக்கிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு. இங்கே இருக்கிறவங்களுக்கு அங்கே சந்தோஷமாக இருக்கிற மாதிரி காமிச்சிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அதனால் அட் த எண்ட் ஆஃப் த டே வந்து இக்கரைக்கு அக்கறைன்ற ஒரு ஃபீலிங் வந்து கிரியேட் பண்ணிவிட்டு அந்த ஃபோமோவே கிரியேட் பண்ணி வச்சுக்கிட்டு யூ வில் கன்சியூம் மோர் கண்டென்ட்.
இதை வச்சு இவங்க தான் மணி பண்ண போகிறாங்க at the end of the day as a social media companies. And deeper dive into அதுதான் நம்ம அதுக்கு நிறைய ஹேட் வந்திருந்தது அந்த வீடியோக்கு. லைக் நீங்கள் வந்து சொன்னது வந்து உனக்கு என்ன தெரியும், நீ இப்படி சொல்லலாம், அங்கே வந்து லைஃப் எவ்வளோ நல்லா இருக்கு தெரியுமா, நான் ஒரு 6 வருஷம் அங்கே இருந்துட்டு வந்து தான் பேசுகிறேன், இங்கே உட்காந்து ஒன்று கதை சொல்லல நான். இன்னொரு எல்லாருக்குமே ஒரு ஆஸ்பெக்ட் இருக்கும், ஒரு விஷன் இருக்கும், அண்ட் எல்லாருக்குமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று இருக்கும். நான் என் எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஷேர் பண்ணேன். இன்னொன்று நான் ஆப்வியஸாக இந்த ட்ரைனிங் ஃபீல்டில் ரொம்ப வருஷமாக இருக்கேன். ஸோ ஐ மீட் பீப்புள் ஆன் டெய்லி பேசிஸ். நான் அத்தனை பேர் மீட் பண்ணுறேன். ஸோ அவங்களோட ஸ்டோரி அண்ட் அவங்க ஏன் திருப்பி நிறைய நம்ம கிளைண்ட்ஸே நிறைய பேர் யூஎஸ்லேருந்து திருப்பி வந்திருக்காங்க. ஸோ அவங்க எதுக்காக வந்தாங்க, ஸோ அது மாதிரி கேட்கச்சு. லைக் நானும் ஒரு டைம் ஆஸ்பிரண்டாக இருந்தேன். நான் ஃபர்ஸ்ட் டைம் உங்களை பார்க்கும்போது நானும் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அண்ட் தென் பிளான் ட்ராப் ஆயிடுச்சு. ஆனா இப்போ நான் நினச்சி பார்த்தேன்னா அது ஒன் ஆஃப் த பெஸ்ட் திங் that has happened in my life தான் நான் நினைக்கிறேன். இப்போ scenarios have changed in India. Lot of companies now want to invest in India. எல்லாருமே இங்க வந்து பண்றாங்க. ஏன்னா இங்க மார்க்கெட் பெருசா இருக்கு, இங்க ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் நல்லா தான் இருக்கு. ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்லை முன்னாடிலாம் இல்லைங்கிற மாதிரி சொல்லாங்க. பட் ஆனால் இப்போ நான் கேட்டேன்னா there is lot of opportunities. பட் ஆனால் நாங்கள் இன்னொன்று நாங்கள் கார்பரேட்ல ஒர்க் பண்ணல. அங்கேயுமே நான் பிஸ்னஸ் தான், அங்கேயுமே நான் வந்து கோச்சிங் பிஸ்னஸ் தான் இருந்தேன், இங்கேயுமே நான் திருப்பி வந்து கோச்சிங் பிஸ்னஸ் தான். ஸோ எனக்கு கார்பரேட் லைஃப் ஸ்டைல் அட் கார்பரேட் அங்க எப்படி இருக்கு, கார்பரேட் இங்க எப்படி இருக்குன்னு எனக்கு ஒரு ஐடியாவே கிடையாது. எனக்கு என்கிட்ட அந்த டேட்டாஸ் இருக்கு, நான் நிறைய டேட்டாஸ் புல் பண்ணிட்டு வந்திருக்கேன் இந்த வீடியோ பேசுறதுக்கு. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஆர்என்டிலாம் பண்ணிட்டு வந்திருக்கோம் போல இருக்கு ஒரு பாட்காஸ்ட்க்கு. நம்ம மனசுல தோன்றதை நம்ம பேசுவோம். இல்ல இந்த டாபிக் நிஜமாலே நான் வந்து ஒரு ஃபியூ இயர்ஸ்க்கு முன்னாடி நான் கன்சிடர் பண்ணி, அப்போ வந்து ஸோ கோவிட்ல வந்து லாக்டவுன் போட்டதுனால நான் வந்து போக முடியாமல் போயிடுச்சு. ஐ காட் அ ரியலி குட் காலேஜ், எனக்கு வந்து ஸ்காலர்ஷிப் இருந்தது. அண்ட் ஐ காட் த மணி, எல்லாத்தையும் செட்டில் ஆனதுக்கப்புறம் கரெக்டாக நெக்ஸ்ட் ஸ்டெப் அது என்ன சொல்கிறது, வீசா அப்ளை பண்ணிவிட்டு புக் பண்ணுற மாதிரி இருக்கிற சுச்சுவேஷன் வந்து கோவிட்னால லாக்டவுன் போட்டு நான் போக முடியாமல் போயிடுச்சு. அண்ட் 2 இயர்ஸ் அதுக்கப்புறம் போகல. அதுக்கப்புறம் இந்தியாவிலே இருந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அதுக்கப்புறம் தான் அது என்ன அங்கே இருக்கிறவங்க கிட்ட பேசினேன், இதெல்லாம் பண்ணது. ஐ டோன்ட் ஃபைண்ட் அது என்ன சொல்கிறது, போயிட்டு நான் போகும்போது கூட அங்கே போயிட்டு ஒரு 2 வருஷம் 3 வருஷம் இருந்துட்டு ஐ வாண்ட் டு கம் பேக் அப்படின்றது தான் ஒரு ஐடியாவில் இருந்தேன் நான். அப்போது நிறைய பேர் ஆனால் எப்படி போகிறாங்கன்னா அங்கே ஒரு ட்ரீம், அங்கே போய் லைஃப் செட்டில் ஆகணும், தேர் லைஃப் இஸ் பெட்டர் அப்படின்னு சொல்லி போகிறாங்க. அதை பற்றி பேசணும்னு சொல்லிட்டு தான் நான் வந்து டேட்டா புல் பண்ணிட்டு வந்திருக்கேன். விச் ஐ திங்க் இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஆவரேஜாக வந்து ஸ்டூடெண்ட்ஸ் இன் அப்ராட் வந்து எத்தனை பேர் போகிறாங்கன்னா 13 lakhs இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் போகிறாங்களாம் ஈச் இயர். ஒரு வருஷத்துக்கு ஈச் இயர். ஆஃப்டர் கோவிட் வந்து அது வந்து ஸ்பைக் ஆயிருக்கு ஆக்சுவலாக. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் நம்பர்ஸ்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்திருக்கு. 13 lakhs ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எவ்ரி இயர் இப்போ வந்து போகிறாங்களா ஆஃப்டர் கோவிட். ஸோ நம்பர் வந்து கிரேசியாக அந்த கோவிட்க்கு அப்புறம் ஸ்பைக் ஆயிருக்கு. அது ஏன் அப்படின்னு நினச்சி பார்த்தா சோஷியல் மீடியா அதிகமாக கன்சியூம் பண்ணுறாங்க 2020க்கு அப்புறம். அண்ட் அதிக பேர் வந்து வெளியே போனவங்க எல்லாருமே ஸ்டார்ட் மேக்கிங் கண்டென்ட் அப்ராட். ஸோ தட் டைரக்ட்லி மார்க்கெட்டட் அப்ராட் யூனிவர்சிட்டிஸ் எல்லாருக்கும் வந்து பயங்கரமாக மார்க்கெட் பண்ணிட்டாங்க. அண்ட் இனிஷியலாகவே வந்து வெஸ்ட் சைட் மீடியாஸ் தே ஆர் வெரி குட் அட் மார்க்கெட்டிங். அவங்களோட சாஃப்ட் பவர் யூஸ் பண்ணி அவங்களோட மூவிஸாக இருக்கட்டும் இதுவாக இருக்கட்டும், தே ஷோ த வேர்ல்ட் தட் யூ நோ தே ஆர் த பெஸ்ட் இன் எவ்ரிதிங் அண்ட் திங்ஸ் லைக் தட். அண்ட் அதனாலே எல்லாரும் வி ஆர் கோயிங் டு அப்ராட் அண்ட் ஸ்டடிங் தேர். இப்போ சோஷியல் மீடியா ஈவன் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுனால தேர் இஸ் ஹியூஜ் ஸ்பைக். அண்ட் 13 lakhs ஸ்டூடெண்ட்ஸ் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எல்லாரும் போகிறாங்க. பட் ஆனால் அவங்க நிலைமை நிஜமாலே அங்கே நல்லா இருக்கா, எல்லாருக்கும் போகிறவங்களுக்கு ஜாப் கிடைக்குதா அப்படின்னு பார்த்தா அதுதான் இப்போது நான் பேசின வரைக்கும் அங்கே லைஃப் அந்த அளவுக்கு என்ன சொல்கிறது, இங்கே நினச்சிட்டு ஒன்று அவங்க சொன்ன பதிலாக ஒரு சிமிலாரிட்டியாக நான் இங்கே நினச்சிட்டு வேற ஒன்று நினச்சிட்டு வரேன், ஆனால் இங்கே வேற ஒன்று நடக்குது அப்படி தான் இருக்காங்க. ஒன்று பேசிக்காக லைக் ஒர்க் கிடைக்காம இருக்கிறது, அகெயின் அது என்ன அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் அதிகமாக இருக்குது. அண்ட் இன்ஃப்ளேஷன் வந்து அங்கே த்ரூ த ரூஃப். எவ்ரி வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் வந்து இன்ஃப்ளேஷன் வந்து எகிரிட்டு போகுது அங்கே. ஸோ அங்கே ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டாட்ஸ் இருக்குது யூஎஸ்க்கும் இருக்கும். If you make like say $100K in US, okay, $100K a year in US, it's just like $3,000 to $5,000 in US. It's a really good money. Yeah, okay. So அது கன்வெர்ட் பண்ணனும்னா என்ன வரும்ங்கறதையும் சொல்லிடலாம். So 100K வந்து nearly 84 lakhs in India per year. Which is like divided by 12 போட்டா எவ்வளவு வருது? 7 lakhs per month வருதா? ஆமா 7 lakhs per month. 7 lakhs per month இங்க. Okay, 7 lakhs per month அங்க வந்து you earn about 3 to 5K. Okay. So 3 to 5K per $1,000 per month நீங்க earn பண்ணா கூட அங்க வந்து ரெண்ட் வந்து அரௌண்ட்
$2,000 to $3,000 ஆயிடுது எப்படி இருந்தாலும். And other than that, you have your insurance and gas bills and all these things அங்க. And you have very little amount to save. This is like an average middle class scenario அங்க. இங்க இருந்து ஸ்டூடெண்ட்ஸ் அதுனா என்ன சொல்றது, அப்புறம் யூஎஸ் பிரைமரி போனாலே they are spending about 80 lakhs loan இங்க. Other than that, they have to go and get a job over there, and அங்க அவங்க எக்ஸ்பென்சஸ்லாம் 2 வருஷம் கவர் பண்ணிட்டு then they have to get into work. And work obviously அவங்க வந்து வெல் குவாலிஃபைட் நல்ல ஒர்க்ல இருந்தாங்கன்னா யூஎஸ்ல வந்து they still getting a hike about $250K USD. 3 to 4 years ஒழுங்கா ஒர்க் பண்ணாங்கன்னா they can earn about $250K. They can start their career with $100K year, but eventually they can get to $250K. Yeah. அந்த ஒரு $253K அதுனா என்ன சொல்றது, ஒரு 3 to 4 years அந்த struggle, and அது என்ன prime ageல like they are leaving 24, 25, and they will earn about இந்த அமௌண்ட்லாம் வரதுக்கு ஒரு 30s கிட்ட போயிடுவாங்க. 7 years, 6 years, they are losing out in their life. Whereas in India, if you earn like 5 lakhs, max to max your rent is 80K here in central Chennai. If you live in Mumbai or Delhi and any other places, the rent may go up 1.5 lakhs or something like that. That's your max rent in a decent apartment, thing like that. Other than that, spending வந்து each and every individual வந்து vary ஆகும் அது. So but ஆனால் இன்சூரன்ஸ் எது வந்து சேர்த்தாலும் you can still save up a lot of money, and இங்கே வந்து quality of life is much easier. And one more interesting data என்னன்னா, நீங்கள் என்னதான் யூஎஸ்க்கு போய் என்னதான் நிறைய மணி earn பண்ணாலும் you can never hire a person to take care of your domestic work. பண்ணலாம், ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். Like yeah, for a middle class, it's never possible at all. It's not going to be unless you're a millionaire. Yeah, இங்கேருந்து நம்ம immigrant-ஆ போய் it's never possible at all. அங்கே இருக்கிற billionaire அந்த மாதிரி இருக்கிறவங்க தான். But in India, even if you're earning just 50K or 60K a month, like you can definitely hire a really good domestic worker for you, taking care of your other things. Like உங்களோட குழந்தைய பார்த்துக்கிறதா இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு உங்களோட டெய்லி இந்த ஒர்க்லாம் இருக்குல்ல, அந்த ஒர்க்கில் முடிச்சு தரதா இருக்கட்டும், அந்த மாதிரி க்ராசரிஸ் ஹியர் இதெல்லாம் வந்து உங்களுக்கு வீட்டுக்கு வந்து எடுத்துகிட்டு வந்து தர அளவுக்கு இது சர்வீஸ். சிம்பிளாக சொன்னால் கிங் சைஸ் லைஃப் இங்கே வாழலாம். கிங் சைஸ் லைஃப், even if you don't make too much money, if you don't make too much money, கம்மி அமௌண்ட்ல you can have a really comfortable life. ஆனால் அது வந்து இப்போ தட்ஸ் கிரியேட்டிங். இப்போ அந்த ஒரு என்வாயன்மெண்ட் வந்து கிரியேட் ஆகிட்டு இருக்கு. அதை வந்து யாரும் பார்க்காம என்ன இவங்கெல்லாம் எதுக்கு போறாங்க, நீங்க கூட காலைல நம்மளுக்கு காமனா தெரிஞ்சவங்க வந்து எதுக்கு போறாங்கன்னு சொல்லியிருந்தீங்க. பேர்லாம் சொல்றேன், எந்த கண்ட்ரின்னு சொல்லாத, பேர்லாம் சொல்ல. அது என்ன ரீசன் சொல்லுங்க, அது எதுக்கு அவங்க அதான் சொல்லல. இட்ஸ் தி ஆஸ்பிரேஷன். நீ சொன்ன மாதிரி, நீ எக்ஸாக்டா சொன்ன மாதிரி, when people show when நீ எக்ஸாக்ட்டா சொன்ன மாதிரி when people show content of abroad how it is, வெளியில பார்க்கிறதுக்கு எல்லாமே ஃபேன்சியா தான் இருக்கு, ஃபிளாஷியா இருக்கு, செம ஃபிளாஷியா இருக்கு. ஓப்பா ரோட்ஸ்லாம் செம்மையா இருக்கு, நீட்டா இருக்கு, நம்மளுக்கு எந்த டென்ஷனும் ப்ரெஷரும் இருக்காது போல இருக்கு, நம்ம வந்து நீட்டா போயிட்டு வரலாம். ஸோ ஒரு வெளியிலேருந்து பார்க்கச்சு ஒரு லைஃப் வந்து ரொம்ப ஃப்ளாஷியாக இருக்கலாம். பட் அதுக்குள்ளே போய் பார்த்தா தான் உனக்கு தெரியும் ஹவு ஃப்ளாஷி இட் இஸ்ங்க. இப்போ நான் ஆஸ்திரேலியாவில் 6 years இருந்தேன். that has got nothing to contribute towards my happiness தான் என்னோட சொல்லுவேன். இப்போ ரோட் கிளீனாக இருக்கிறதுனால நான் சந்தோஷமா இருந்துருவேன். எக்ஸாக்ட்லி இந்த क्वेश्चन. இன்னொன்று வந்து லைக் இஃப் எவ்ரிதிங் இஸ் அங்கேருந்து எல்லாமே ரொம்ப பங்க்சுவலாக இருக்கும், எல்லாமே டைமில் இருக்கும். பட் அப்படி இருக்கிறதுனால கேன் ஐ பி ஹாப்பியானா தட் இஸ் அகெயின் அ கொஸ்டினபிள் திங். ஸோ ஹாப்பினஸ் வந்து ஒருத்தருக்கும் மாறும். ஐ எம் நாட் அ வெரி மெட்டீரியலிஸ்டிக் பர்சன். ஸோ அங்கே இஃப் யூ வாண்ட் டு பி மெட்டீரியலிஸ்டிக் பர்சன், மேபி அங்கே வந்து உனக்கு அஃபோர்டபிலிட்டி அதிகமாக இருக்கலாம். யூ மைட் பி ஏபிள் டு கெட் ஃபேன்சி கார்ஸ் ஆர் பைக்ஸ் ஆர் வாட் எவர் இட் இஸ். பட் when you're not and I but again if you're rich and wealthy in any country, again அங்கேயும் வாங்க முடியாதுங்கிறதுல இல்ல. But I'm telling you, from a middle class, I came up from a middle class family, like not like a very like பைசாலாம் நிறைய இருந்தப்பல இல்ல, கஷ்டப்பட்டு எங்க அப்பா படிப்படியா வளர்ந்து வந்தாரு. I've seen him grow throughout his life, and ஒரு மிடில் கிளாஸ்ல இருந்தா நான் வந்திருக்கேன். ஸோ அப்படி இருக்கச்சு என்னோட ஆஸ்பிரேஷன்ஸ் வந்து டு பி ஹாப்பி, நாட் லைக் ஹாவ் லைக் வெரி லக்ஸூரியஸ் லைஃப் ஆர் எனிதிங். லைக் எங்கள் ஃபேமிலியில் யாருமே ஆண்டர்பிரனர் கிடையாது, அண்ட் ஐ வாண்டட் டு பி an entrepreneur, and I started being an entrepreneur. இப்போ ஸ்லோவா பிஸ்னஸஸ் ரன் பண்ணி நான் இப்போ பண்ணிட்டு இருக்கேன். பட் there's always a struggle in everything that you do. எப்பவுமே வாழ்க்கை ரொம்ப ஈஸியாக இருந்துடவே இருந்துடாது. ரொம்ப ஈஸியாக இருந்துச்சுன்னா there's nothing in it. Always எல்லா இடத்துலையும் ஒரு ஸ்ட்ரகிள் இருக்கும். நம்ம அங்கே போனாலும் ஒரு ஸ்ட்ரகிள் இருக்குது, இங்கே போனாலும் ஸ்ட்ரகிள் இருக்குது. இங்கே இருக்கச்சே நம்மளை சுற்றி நிறைய பேர் இருப்பாங்க, நம்மளுக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டாக நம்மளை வச்சுப்பாங்க. பேசிக்காக இப்போ எங்கள் அப்பா அம்மா இப்போ வந்து எனக்கு எங்கள் ஒய்ஃப்க்கு வந்து குழந்தை பிறக்க போகிறது அப்படின்னா எங்கள் அப்பா அம்மா என் கூட வந்து இருக்காங்க. there is a support system for me. நீ சொன்ன மாதிரி I can easily have a cook, I can easily have a person who can help me out with my household stuff and everything. கம்மியாக சம்பாதிச்சாலும் இதுக்கு நான் வந்து மில்லியனராக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. இந்த ஃபெசிலிட்டிலாம் இருக்கிறதுக்கு நான் ஒரு பேசிக்காக ஒரு என் நீட்ஸுக்கு நான் சம்பாதிச்சாலே I can afford all this, and எனக்கு சொன்ன மாதிரி ஒரு கம்ஃபர்டபுளான லைஃப் என்னால் இங்கேயே இருக்க முடியும். அண்ட் ஒன்றுமே இல்லை,
இங்கேயே உனக்கு எதானு வேணும்னா நீ சம்பாதிச்சனா ஈஸியாக வாங்கவும் முடியும் உன்னால. ஸோ அது ஒரு பெரிய லைக் அங்கே கிடைக்காதது இங்கே வந்து எனக்கு இங்கே கிடைக்காதுங்கிறதுலாம் இல்லை, அங்கே கிடைக்குது இங்கே கிடைக்காதுன்னெலாம் இல்லை, இங்கே எல்லாமே கிடைக்குது. லைக் இட்ஸ் அபவுட் வாட் வி நீடு அட் எண்ட் ஆஃப் தி டேங்கிறது தான் எனக்கு என்ன கேட்ட வரைக்கும். அங்கே இருந்தால் தான் நான் ஹாப்பியாக இருப்பேனா அப்படின்னா அப்படியும் கிடையாது. ஐ எம் மோர் ஹாப்பி ஹியர் தேன் பீயிங் தேர். இங்கே எனக்கு வந்து இங்கே எனக்கு எதுவும் இல்லை, பேசி எனக்கு புரியல எனக்கு. இங்கேருந்து போகிறவங்க என்ன அதான் அந்த க்ளீன் ரோட்ஸ் எதுன்னு நினச்சி போகிறாங்க. இப்போ நீங்கள் கேட்டிங்களே எனக்கு கொஸ்டின், அது அந்த ரோடு க்ளீனாக இருந்து என் வாழ்க்கைக்கு என்ன ஆக போகுது. இதுதான் என் ஃப்ரெண்டு வந்து யூகேலாம் போயிட்டு வந்துட்டு அவன் லைக் யாரும் நிறைய பேர் உண்மையை சொல்ல மாட்டேன்றாங்க அங்கே போய் எப்படி ஃபீல் பண்ணுறாங்கன்னு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ ஹேவ் லைக் லிட்டரலாக அங்கே என்ன சொல்கிறது, அங்கே கஷ்டமாக இருக்குது அந்த மாதிரிலாம் வந்து யாரும் ஃபேப்ரிகேட் பண்ணிடுறாங்க. இங்கே ஊரில் இருக்கிறவங்க கிட்டே யாருக்கிட்டே சொல்ல மாட்டேன்றாங்க. அந்த மாதிரி சொல்கிற ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே நீங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னா அவன் அதான் சொன்னான், 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் இது மாதிரிலாம் யோசிச்சுட்டு தான் போனேன், நானும் இப்படி தான் யோசித்தேன். லிட்டரலாக இந்த வந்து ரோடு அழகாக இருக்குது, இந்த இது ஒரு அழகாக இருக்குது, இங்கெல்லாம் போனால் இப்படி சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு. அது ஒரு வாரம் 1 மாதத்துக்கு மேலே போர் அடிச்சிது. அது அந்த ரோடு அழகாக இருக்குது, க்ளீனாக இருக்குது, அதெல்லாம் வச்சு என் வாழ்க்கைக்கு என்ன பண்ண போகுது அது அப்படின்னு தான் அவன் கேட்டான். அவன் லிட்டரலாக அந்த கொஷின் தான். அந்த கொஷின் லைக் லேட்டர் ஆஃப்டர் 2 or 3 months அது என்ன சொல்கிறேன், இவங்க எல்லாரும் போனதுக்கப்புறம் அது வந்து ஹிட் ஆகுது அது. அண்ட் இந்த மாதிரி கண்டென்ட் வந்து உங்களுக்கு போய் டெலிவர் ஆகுறதுனால தட் FOMO is getting even more stronger and அங்கே அலோனாக இருக்கிறதுனால இன்னும் ரொம்ப டிப்ரெஸ்டாக ஃபீல் பண்ணுறாங்க. See, sometimes being alone will get you into a lot of other issues. இப்போ வந்து நம்ம அங்கே போகிறோம் அப்படின்னா நமக்கு ப்ராப்பராக ஃப்ரெண்ட்ஸ் அமையல, நம்மளுக்கு சுற்றி நம்மளுக்கு வந்து யாருமே இல்லை அப்படின்னா that will be there. அந்த ஒரு ஃபீல் எப்பவுமே இருக்கும். நீங்கள் சோஷியல் மீடியா இல்லாத ஒரு டைமில் போயிட்டீங்க. ஆமாம், சோஷியல் மீடியா டைம். இப்போ இந்த டைமில் நீங்கள் சோஷியல் மீடியா இருக்கிற டைமில் இந்த மாதிரி நீங்கள் போயிருந்தீங்களா? இந்த மாதிரி ஒரு டைப் ஆஃப் FOMO வந்து கிரியேட் ஆயிருந்ததுன்னா கஷ்டமாக இருந்திருக்குமா உங்களுக்கு? அதுதான் சொல்றேன். ஆனால் நீங்கள் போயிட்டு திருப்பி வந்துடுற ஒரு ஐடியாவில் போனீங்க. நான் அப்படிலாம் இல்லை. ஸோ நான் எதுக்காக போனேங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். அதுக்கு வேற தானே ஒரு இது. நான் இங்கே வந்து என்னோட காலேஜ்லாம் முடிச்சுட்டு பாடி பில்டிங் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால நான் பாடி பில்டிங் பண்ணியிருந்தேன், ஷோஸ் பண்ணியிருந்தேன். சரி இதை வச்சு எப்படி சம்பாதிக்கலாம்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் மாடலிங் பண்ணியிருந்தேன். நான் ஒரு 1 year மாடலிங் பண்ணியிருந்தேன். அதுக்கு பாயிண்ட்டுக்கு அப்புறம் எனக்கு போர் அடிக்க ஆரம்பிச்சிச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ என்னோட கம்ஃபர்ட் ஜோன் விட்டு நான் வெளியில் போகணும்னு நினச்சேன். ஏன்னா நான் ரொம்ப கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருக்கிற மாதிரி இருந்தது. என் கம்ஃபர்ட் ஜோன் விட்டு வெளில போய் எனக்கு என்னதான் என் வாழ்க்கையில் வேணுங்கிறது எனக்கு தெரியல. அப்போ சரி நம்ம கம்ஃபர்ட் ஜோன் விட்டு போனால் நம்மளால ஃபஸ்ட்டு சர்வை பண்ண முடியுமா, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும், அதுக்காக தான் நான் மெயினாக கிளம்பி போனேன். மற்றபடி ஐ டிடன்ட் ஹேவ் டூ மச் தாட்ஸ். நம்ம போய் செட்டில் ஆகி நம்ம இப்படி ஆகிடணும், இப்படி ஒரு லைஃப் வந்துடணும், அது மாதிரி நான் யோசிச்சதே கிடையாது. நான் எப்போவுமே அப்படி கிடையாது. எப்போவுமே நான் வந்து எனக்கு என்ன இப்போ தோன்றதோ அந்த டிசிஷன் நான் எடுப்பேன். அந்த டிசிஷனை ஸ்டிக் ஆன் பண்ணி அதை எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக்குறதுங்க தான் நான் பார்ப்பேன். யூஸ்வலாக நான் அப்படி தான். ஸோ நான் போனதே எனக்கு வந்து என் கம்ஃபர்ட் ஜோன் விட்டு வெளில போகணும், எனக்கு ஒரு சேஞ்ச் வேணும், எனக்கு என்ன வேணுங்கிறது எனக்கு தெரியணும், என்னால் போய் தனியாக ஒரு இடத்துல போய் சர்வைவ் ஆக முடியுமாங்கிறது தான் என்னோட மெயின் கோலாகவே இருந்தது. அதனால தான் நான் யூஎஸ் போகாமல் ஆஸ்திரேலியா போனேன். ஏன்னா யூஎஸ்லேயே எனக்கு எல்லா இடத்துலையும் ஒரு ரிலேட்டிவ் இருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ ஆஸ்திரேலியா போனால் நம்மளுக்கு யாரையும் தெரியாது, நம்ம போய் இருக்கலாம், வில் மேக் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அங்கே போய் அந்த கல்ச்சர் வந்து என்ன இருக்குன்னு பார்க்கலாங்கிறது ஒரு எக்ஸ்ப்ளோரேஷன் மைண்ட் செட்டில் தான் நான் ஆக்சுவலாக அங்கே போனேன்னு. ஸோ அங்கே போய் நான் படித்தேன். ஆப்வியஸாக அங்கே போய் நான் ஒரு கோச்சாக இருந்தேன். அங்கேயுமே எனக்கு ஒரு பிஸ்னஸ் முன்னாடி சொன்ன மாதிரி நான் போய் கார்பரேட்டில் ஒர்க் பண்ணல. ஸோ அதனால் எனக்கு கார்பரேட் கல்ச்சர் வச்சு என்னால் கம்பேரே பண்ணி சொல்ல முடியாது. அங்கே எப்படி இருக்குது கார்பரேட் கல்ச்சர், அங்கே எப்படி வந்து how much you can earn, இங்கே வந்து கார்பரேட்டில் எப்படி இருக்குது, கார்பரேட் லைஃப் ஸ்டைல் இங்கே எப்படி இருக்குங்கிறது எல்லாரும் சொல்லி கேள்விப்பட்டு வேணா நான் சொல்லாமே தவிர எனக்கு பர்சனலா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. எனக்கு அந்த ஒரு விஷயம் தான் இப்போ எல்லாரையும் உங்களை ஹோல்ட் பேக் பண்ணியிருக்கு. இப்போ பேசின என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து ரியாலிட்டி சொன்னாலும் இப்போ ஒரே விஷயம், ஏன் அவங்க வந்து திரும்பி வர மாட்டேன்றாங்கன்னா அங்கே வந்து ஒர்க் லைஃப் பேலன்ஸ் இருக்குது, ஏர்னிங் மணி, ஒர்க் லைஃப் பேலன்ஸ் இருக்குது. இந்தியாவில் இருக்கிற கார்பரேட்டில் இருக்கிற மாதிரி கேவலமான பாலிடிக்ஸ் இல்லை அங்கே. கார்பரேட்டில் இருக்கிற பாலிடிக்ஸ் மாதிரி. பட் எனக்கு தெரிஞ்சு பாலிடிக்ஸ் எல்லா இடத்துலையும் ஒரு அளவுக்கு இருக்கு. ஆனால் இங்கே மேபி ஐயராக இருக்கலாம். பிகாஸ் ஐ வாஸ் இன் ஒரு ஃபியூ மந்த்ஸ் இருந்துட்டு இதெல்லாம் பார்த்துட்டு தான் நான் வேணான்னு வந்துட்டேன் நான் இந்த ஃபீல்டுக்கு. உங்களால் அது ரிலேட்டிவ் பண்ணிக்க முடியாது, ஏன்னா யூ நெவர் பின் கார்பரேட். பட் ஆனால் இங்கே கார்பரேட் சிஸ்டம் இஸ் ஷிட். ஓகேவா? அங்கே நான் வந்து அப்படி வேலை பார்க்கறதுக்கு நான் வந்து I'll be getting a good salary here, plus I'm saving the money. லைக் இவங்களாம் எல்லாரும் முடிச்சவங்க, அந்த ஆஃப்டர் ஆல் தி ஸ்ட்ரகிள்ஸ் இப்போ வந்து முடிச்சுட்டு இருக்காங்க. பட் ஆனால் ஊருக்கு வரணும்னு ஆசை இருக்குது. பட் ஏன்னா வராமல் இருக்காங்க. ஒரே ரீசன் என்னென்னா இங்கே வந்து ஒர்க் லைஃப் பேலன்ஸ் இல்லை. அண்ட் அங்கே கிடைக்கிற எக்ஸாக்ட் மணி வந்து எனக்கு வந்து இந்தியாவில் கிடைக்காது. பட் ஐம் கெட்டிங் அ டீசன்ட் சேலரி. அவங்களுக்கு கிடைக்குது இங்கே ஆப்பர்ச்சுனிட்டி. அவங்க முடித்த சேலரி இல்லைனா கூட கெட்டிங் அ ரியலி குட் பே. பட் ஆனால் நான் ஒரு ஆர்டிக்கல் ஒன்று படித்தேன். லைக் நீ எக்ஸாக்டாக அவங்க யூஎஸ்ல என்ன வாங்குறியோ அதே தான் இந்தியாவில் வாங்கணுங்கிற அவசியம் இல்லை. அங்க நீ வந்து இவ்வளவு சம்பாதிச்சா இங்க நீ வந்து அட்லீஸ்ட் அதோட பாதி சம்பாதிச்சாலும் you can have still the same லைஃப் ஸ்டைல்ங்கிற மாதிரி நான் இங்கே ஒரு ஆர்டிகல் 84 lakhs in US is nothing today. ஓகேவா?
இப்போ 84 lakhs in India is a huge big thing. நீங்க வீடே வாங்கிடுவீங்க. இங்க நான் 84 lakhs இருந்தா கார் என்ன பைக் சும்மா இருங்க, அது நம்ம எல்லாரும் நிஜமாலே பண்ணி பண்றோம். ஏப்பா அப்படிலாம் இருந்தா நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கோம். சும்மா இருங்க, அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஸோ அதுதான். ஸோ அந்த ஒரு ஆர்டிகல்ல படிச்சு ஸோ எக்ஸாக்டா அங்கே நீ வாங்கணுங்கிற அவசியம் இல்லை. If you get even like half of what you get there, you actually can have a like good life in there. See again, இந்த டேட்டா பார்த்து தான் லைக் அது நான் செம்ம இதுவாக இருந்திருக்கு. லைக் இன்னும் $5,000 யூஎஸ்ல ஏர்ன் பண்ணியும் யூஆர் பேயிங் 3,000. லைக் உங்களால் அகெயின் த ஹவுசிங் கிரைசிஸ் வந்து ஆல் ஓவர் அது ஆஃப்டர் ரிசெஷன் 2021 அப்புறம் ஒரு ரிசெஷன் ஆச்சு அவங்க. அதுக்கப்புறம் இன்ஃப்ளேஷன் ஆகிறதுனால அங்கே ஹவுசிங் கிரைசிஸ் ரொம்ப அதிகமாக இருக்குங்க. அண்ட் அதனால் ரெண்ட் வந்து எங்கேயுமே கம்மியாக இல்லை. எனி வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் மோர் அண்ட் மோர் அன்லிவபிளாக ஆகிட்டு வருது. ஒன் ஆஃப் த திங், என் ஃப்ரெண்டு யூகேலேருந்து வந்துட்டு இங்கே இந்தியாவில் ஸ்பெண்ட் பண்ணி இருக்கான் அவன் 4 years. அவங்ககிட்ட நான் அடிக்கடி கேட்குற விஷயம், எதுக்கு ஏன் இந்தியாவில் வந்த அப்படின்னா, இங்கே வந்து சீப் காஸ்ட் ஆஃப் லிவிங் இங்கே எனக்கு. ஸோ இஸ் ஒயிட்டில் அதையும் சொல்லி இந்தியன் நினச்சிக்க போகிறாங்க. அது அவர் இந்தியன் இல்லை, அவர் வந்து ஒயிட் பிரிட்டிஷ் பிளாண்ட். ஸோ அப்சல்யூட் இது ஃபாரினர். அவங்க வந்து இங்கே இருக்கிறதுக்கு ரீசனும் இப்போ அதை தான் சொல்கிறாங்க. என்னென்னா இங்கே 1/4 ஆஃப் த காஸ்ட் வந்து நான் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறேன் நான் யூகேல இருக்கிறதுக்கு. அங்கே வந்து ரெண்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. சென்ட்ரல் லண்டனில் வந்து அவ்வளோ காஸ்ட்லியாக இருக்குது ரெண்ட்டு. ஸோ அது நான் கொடுக்குறதுக்கு நான் இங்கே இருந்துருவேன். ப்ளஸ் ஐ எம் சேவிங் a lot of money and investing in multiple things இங்கே இருந்தால். அப்படிலாம் பார்த்தா லைக் தே திங்கிங் இந்தியா இஸ் ஒன்லி ஃபேக்டர். அவங்களுக்கு என்ன கஷ்டமாக இருக்குன்னா, இங்கே வந்தாங்கன்னா வெதர் தான் கஷ்டமாக இருக்குன்றாங்க. ஃபுட் மேனேஜ் பண்ணிடுறாங்களா? ஃபுட் மேனேஜ் பண்ணிடுறாங்க. ஃபுட்டு யூகேல இந்தியன் ஃபுட்டு தான் யூகேல இந்தியன் ஃபுட் தான் நேஷனல் ஃபுட்டு. அவங்களுக்கு அது பிரச்சனையே கிடையாது அவங்களுக்கு. ஸோ பயங்கரமா ரேசிஸ்டா கலாச்சிட்டு இருப்பேன் நான். உங்க நேஷனல் ஃபுட் என்ன, உங்க நேஷனல் என்ன கல்ச்சர் இப்போ அப்படின்னு கலாச்சிட்டு இருப்பேன். ஸோ அந்த மாதிரிலாம் வி த்ரோ ஈச் அதர். பட் அட் த எண்ட் ஆஃப் த டே அவங்க கூட என்ன சொன்னாங்கன்னா, இங்கேருந்து அப்ராட்ல இந்த மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் போயிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பிரெயின் ட்ரெயின் ஆகிட்டு இருக்கு. there's a term called brain drain, which means இங்கே இருக்க நல்ல ஸ்கில்டான பீப்புளெலாம் வந்து அப்ராட் மூவ் ஆகி போயிடுறாங்க. பேசிக்கலி இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரி who have really good talent, who can provide something for the country, அந்த ஸ்கில் இருக்கிறவங்க வந்து அப்ராட் போயிடுறாங்க. அவங்ககிட்ட அதான் கேட்டேன் நான், இந்த மாதிரி பிரெயின் ட்ரெயின் ஆகிட்டு இருக்கு இந்தியா, எல்லாரும் ஸ்கில் பீப்புளெலாம் போயிட்டாங்க யூஎஸ்க்கு அந்த மாதிரி டியூ டு அன்எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் திங்ஸ் லைக் தட். இங்கே வந்து அகைன் அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து நம்ம அட்ரஸ் பண்ணி ஆகணும். அந்த ஃபேக்டர்னால நிறைய பேர் போகிறாங்க. நாட் ஓன்லி பிகாஸ் ஆஃப் திஸ் அமெரிக்கன் ஆல் தீஸ் ட்ரீம்ஸ், பிகாஸ் அதுக்காக போனால் கூட ஃப்ளாஷியாக இருந்து அந்த ஒரு லைஃப் ஸ்டைலுக்காக போகிறாங்கன்னா கூட மெயினாக அவங்க போகிறது வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட். அதுக்கு நான் லேட்டராக வரேன், அதுக்கு தனியாக டேட்டா எடுத்து வச்சுருக்கேன் நான். ஸோ அவன் வந்து சொன்னது வந்து, அவன் வந்து சொன்னால் நான் இந்த மாதிரி கேட்டுட்டு இருந்தேன், இந்த மாதிரி பிரெயின் ட்ரெயின் ஆகுது இந்தியாவில், அதிகமாக ஸ்கில் பீப்புளெலாம் போகிறாங்க அப்படின்னு சொன்னது வந்து, அவன் சொன்னால் டோன்ட் வரி, அது வந்து மோர் அண்ட் மோர் ஃபியூ இயர்ஸ் டவுன் த லைன் வந்து ஆல் திஸ் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் வில் பிகம் அன்லிவபிள். இன்ஃப்ளேஷன் வில் பி ஈவன் மோர் ஹையர். ரெண்ட்டு இந்த மாதிரி ஆவரேஜ் லைஃப் ஸ்டைல் கூட அவங்களால அஃபோர்ட் பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டமாயிடும் என்ன தான் ஏர்ன் பண்ணாலும். அப்போது தே வில் கம் பேக் டு இந்தியா. அதுதான் அந்த ட்ரெண்டு தான் நானும் அவன் சொன்னதை வச்சு நோட்டீஸ் பண்ணி பார்த்தா, அந்த ட்ரெண்ட் தான் நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பார்க்குறேன் நான். அவங்க எல்லாருக்கும் ஊருக்கு வந்துடணும், தே ஆர் நவ் சேவிங் மணி ஃபார் இட். என்கிட்ட சொன்னவங்க எல்லாருமே வந்து நான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன், ஐ எம் பையிங் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் எவ்ரி திங் ஹியர், எனக்கு அங்கே வந்து செட்டில் ஆகிடணும். அண்ட் ஐ வாண்ட் டு ஆல்சோ இன்வெஸ்ட் இன் பிஸ்னஸஸ். நான் வந்து நீ ஏதாவது ஐடியா இருந்தால் என்கிட்ட சொல்லு, இந்த மாதிரி சின்ன சின்ன ஏதாவது பிஸ்னஸ் விச் வில் ஒர்க் வெல், ஸோ தட் நான் இங்கே வந்துட்டு எனக்கு போர் அடிக்காமல் ஐ வில் டூ சம்திங் ஆன் தட் அப்படின்னு சொல்லி என்கிட்ட பேசிட்டு இருந்தாங்க. ஸோ ஐ கேன் சி த சிமிலாரிட்டி. இவன் என்ன சொல்லி எதுனா அர்த்தம் சொல்கிறானோ, ஐ கேன் சி வாட் மை ஃப்ரெண்ட்ஸ் ஆர் டூயிங் ஓவர் தேர். ஸோ if it happens, that's good. Okay, everyone. That's why even my brother is பிரதருமே இப்போ இஸ் இன் அபுதாபி, வாண்ட்ஸ் டு கம் பேக் டு இந்தியா. பட் சொன்னேன், இங்கே எனக்கு கிடைக்கிற சேலரியோ இங்கே இருக்கிற எனக்கு என்னோட ஒர்க்கோ இந்தியாவில் வந்து எனக்கு கிடைக்காது. எனக்கு இந்தியாவில் எனக்கு பிடிக்கல, எனக்கு கிடைக்கிற ஆஃபர்ஸ் வந்து எனக்கு பிடிக்கல, அண்ட் டைப் ஆஃப் ஒர்க் நான் பண்ணுறதுமே எனக்கு பிடிக்கல, எனக்கு இங்கே பிடிச்சிருக்கு. பட் ஐ மேக் மணி அண்ட் தென் ஐ கம் பேக் ஹியர். எனக்கு வந்து இங்கே செட்டில் ஆகணுங்கிற ஐடியா இல்லை. நான் காசு பண்ணிட்டு நான் இந்தியாவில் வந்து செட்டில் ஆகுவேன். பட் ஆனால் எனக்கு தேவையான அளவு காசு இருந்தால் தான் என்னால் வந்து செட்டில் ஆக முடியுங்கிறது தான் ஒரு மைண்ட் செட்டாக இருக்குது. பட் ஆனால் அது தேவையான அளவு அதான் தேவையான அளவு காசுன்றது வந்து பர்சன் டு பர்சன் டிஃபர் ஆகுறதுனால சில பேர் அந்த லூப்லேயே மாட்டிக்கிறாங்க. அண்ட் ரொம்ப வருஷம் அங்கே இருந்ததுனால இங்கே கனெக்டே போயிடுது அவங்களுக்கு.
அதெல்லாம் பார்த்தோன்னா அந்த மாதிரி ஆளுங்களாம் பார்த்தா ரொம்ப சேடாக இருக்குது. இங்கேயும் வந்து கனெக்ட் பண்ண முடியாமல் அங்கேயும் போய் கனெக்ட் பண்ண முடியாமல் ஒரு மாதிரி ஒரு டபுள் ஃபோமோலேயே இருந்துட்டு இருக்காங்க. இங்கே வந்து ஒருத்தவங்களை பார்த்தேன் நான் ரீசெண்டாக ஒருத்தவங்க கிட்ட பேசியிருந்தேன். அவங்க வந்து லைக் அரௌண்ட் 8 to 10 years வந்து யூஎஸில் இருக்காங்க. இங்கே வந்து பேசிட்டு இருக்கும்போது அதான் சொன்னேன் நான், எதுக்கு இப்போ இந்தியா தான் நல்லா டெவலப் ஆயிருக்கல, நீங்கள் வந்துடலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்டால், என்னால் இங்கே யாரு கூடயும் கனெக்டே பண்ணிக்க முடியல. இன்னும் இத்தனைக்கும் என் ஃபேமிலிலேருந்து எல்லாருமே இங்கே தான் இருக்காங்க. பட் ஆனால் பீப்புள் சேஞ்சுடுங்க, என்னால் வந்து யாரு கூடயும் கனெக்ட் பண்ணிக்க முடியல அப்படின்னு. புரியவே இல்லை இதெல்லாம். பட் ஆனால் அதான் சொன்னாங்க, அவங்க இங்கே தான் பிறந்து வளர்ந்தேன், பட் ஸ்டில் அங்கே 10 வருஷம் இருந்ததுனால நான் அங்கே தான் இருக்கணும் போல இருக்குது. இதுக்கு மேலே நான் வரேன், ஒரு சம்மரும் வரேன் நான், எனக்கு எதுவும் எக்ஸைட்டிங்காக லைக் என்னால் லிட்டரல் நான் இதுக்கும் கனெக்ட் பண்ணிக்க முடியல அப்படின்றாங்க. அங்கேயும் போய் கனெக்ட் பண்ணிக்க முடியல. அது அதான் கேட்டேன் நான், அடுத்து அங்கே கனெக்ட் பண்ணிக்க முடியுதா? அங்கே இவ்வளோ நாள் இருந்துட்டேன், அதனால ஏதோ அப்படியே போகுது அது. ஸோ தட்ஸ் நாட் டிஃபைன்ட் ஆன்சர். அங்கேயும் என்னால் கம்ப்ளீட்டாக கனெக்ட் பண்ணிக்க முடியல. அதுதான் நானும் சொல்லுவேன், லைக் you will always be a foreigner there. You can have a citizenship, but you'll always be seen as a Indian foreigner. Indian, like என்ன term வந்து American born confused disease. அது இல்ல, like you always be an American Indian, so you always like you'll never become an American. Your identity is always going to be an Indian. It will always be attached with you. அதுதான் வந்து அங்க இருக்க போகுது எப்படி இருந்தாலுமே. ஸோ அதான் நான் சொன்ன மாதிரி சம்டைம்ஸ் நான் ஆஸ்திரேலியா இருக்கச்சுமே பயங்கரமாக லோவாலாம் ஃபீல் பண்ணியிருக்கேன். லைக் ஈவன் தோ ஐ ஹேட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் எவ்ரிதிங், சம்டைம்ஸ் லோவாலாம் ஃபீல் பண்ணியிருக்கேன். ஸோ அதான் சொல்லல, ஆஸ்திரேலியா விட்டு நான் இங்கே வந்து நான் எதுவுமே மிஸ் பண்ணல. ஆஸ்திரேலியாலேருந்து எனக்கு எல்லாமே இங்கே இருக்கு. லைக் ஐம் ஹாப்பி தான். ஸோ எனக்கு என்ன இது லைக் ஐ சி லாட் ஆஃப் பீப்புள் இஸ் லைக் நாங்கள் போனதான் என்னோட லைஃப். எனக்கு அங்கேருந்து இப்போ வந்து இப்போ யூஎஸ்ல உனக்கு வேலை போச்சா 90 days நீ ஒரு வேலை கண்டுபிடிச்சாலும் வீசா காலியாயிடும், இந்தியாவுக்கு திருப்பி வந்து அமேசிங் ஸ்டாட்ஸ். நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் சொல்றேன் நான். பட் அந்த ஒரு ஃபார்மோலயே நீ இருக்கணுமாங்கிறது வந்து அகைன் இட்ஸ் another questionable thing தான். 7 lakh people வந்து யூஎஸ்க்கு வந்து வீசால அப்ளை பண்றாங்க. ஓகேவா? அவுட் ஆஃப் தட் 2 lakhs people are getting a lottery system வீசால. 5 lakhs coming back. 5 lakhs they have to come back. ஸோ அந்த 2 lakhs தான் வந்து கம்பீட்டிங் அங்கே போயிட்டு வித் லைக் லோன் ஆஃப் 80 lakhs ஆன் ஹெட். It's a huge risk. It's crazy risk. நீ அந்த காசு நீ இங்க வந்து நீ சம்பாதிச்சு அடைக்கணுங்கும் போது இட்ஸ் அந்த காசு இருந்தா நான் பிசினஸ் ஆரம்பிச்சுட்டு போயிடுவேன். 80 lakhs தான் நான் வீடு வாங்கி போட்டுருவேன். நான் ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு அதுலேருந்து ரெவன்யூ கலெக்ட் பண்ணி நான் ஜாலியாக உட்காந்து பண்ணேன். ஆக்சுவலா 80 lakhs வந்து you can invest in mutual funds and you can settle for life. ஆமா you can make even more better thing. See, mutual interest is like 15% return na. Not investment advice. அது வேற பண்ண கூடாது. ஆமா இன்வெஸ்ட்மென்ட் advice இல்ல. யாரோ பேசிட்டு இருக்கோம் நைட் 11 மணிக்கு உட்கார்ந்துட்டு. ஆமா அது வேற இவ்வளவு லேட்டா உட்கார்ந்து வேற பேசிருக்கோம். சோ அன்எம்ப்ளாய்மென்ட் வந்து இப்போ கரண்டா வந்து இந்தியால வந்து 8% இருக்கு. பட் ஆனா அவங்க என்ன ப்ரெடிக்ட் பண்றாங்கன்னா ஈவன் ஆஃப்டர் 5-6 years it's going to be rising or it going to be stagnating. இந்த 8% வந்து கம்மியாகுதுன்னு தான் சொல்றாங்க. ஈவன் தோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இதெல்லாம் வந்து கிரியேட் ஆனா கூட அந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து ஃபிக்ஸ் ஆகுது மெயினா சொல்றாங்கன்னா ஆவரேஜ் காலேஜ் ஸ்டூடெண்ட் கிராஜுவேட்ஸ் வந்து they don't have the skill, ready skill to work for skill. அதுதான் நான் சொல்லலாம்னு இருந்தேன் நான். இங்க அன்எம்ப்ளாய்மெண்ட்னா நீங்க வந்து நிறைய வந்து லைக் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்லைங்கிற மாதிரி தான் இருக்கு அன்எம்ப்ளாய்மெண்ட். பட் ஆனா இங்க ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, ஸ்கில் தான் லேபர் இல்லாதனால கஷ்டமா இருக்கு. For us to get a coach is also it's very difficult to get someone who is really skilled. நம்ம எடுத்து ட்ரெயின் பண்ணணும்னு நினைச்சா கூட அந்த ஒரு மைண்ட் செட் கூட இருக்க மாட்டேங்குது நிறைய பேருக்கு. இல்லை நம்ம வந்து கற்றுட்டு நம்ம வந்து கரியர் க்ரோத் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் கூட நிறைய பேருக்கு இருக்க மாட்டேங்குது போது ஐ வுட் சே லைக் பீப்புள் ஆர் நாட் வெரி ஸ்கில்டாக இருந்தோம்னா எங்கே போனாலுமே உனக்கு வேலை யூஸ்வலாக கிடைக்கும். ஆமாம் ஸ்கில் இருந்தால் எங்கே இருந்தாலும் கிடைக்கும். ஸோ அந்த ஸ்கில் செட் நம்ம எப்படி டெவலப் பண்ணுங்க தான் நம்ம பார்க்கணுங்க தான் என்னோட ஒரு ஸோ அதுதான் மெயினான ரீசன். அன்எம்ப்ளாய்மெண்ட் 8% இருந்தாலும் ஏன் இந்த மாதிரி இண்டஸ்ட்ரி ரெடியாக எந்த காலேஜஸும் ப்ரொடியூஸ் பண்ண மாட்டேங்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் காலேஜ் ஆர் எனி அகெயின் அது வந்து ஒரு பெரிய பாலிடிக்ஸ். காலேஜஸ் ஓன் பை லைக் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அண்ட் ஸ்டஃப் லைக் தட் ஃபண்டட் பை தீஸ் பீப்புள். அந்த ஒரு கிராஷ் இருக்கிறதுனால தேர் நாட் கெட்டிங் இண்டஸ்ட்ரி ரெடி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனி இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும், I would say the education system கொஞ்சம் மாத்தினா will be better than இருக்கும். See in Australia படிச்சேன், even I did a master's degree also. I have a master's degree in Australia. So அங்க படிச்சே எப்படின்னா
நம்மளே போய் ரிசர்ச் பண்ணி எடுத்துடணும், நம்ம ரிசர்ச் பேப்பர் சப்மிட் பண்ணணும், காப்பி அடிக்க முடியாது. அங்கே பிளேஜரிசம்க்கு வந்து ரொம்ப ஹெவியாக பார்ப்பாங்க. ஸோ நீ ஒரு ஆப்பில் வந்து நீ போட்டேன்னா நீ எங்கேருந்து காப்பி அடிச்சங்கிறது தெளிவாக எடுத்து போட்டுரும். ஸோ தே see your work to be that legitimate. அவ்வளோ தூரம் பார்ப்பாங்க. ஸோ யூ நீட் டு புட் a lot of effort in doing a research. நம்மளோட எஃபர்ட் நம்ம போட்டு நம்ம அதே என்ன கற்றுக்குறோங்கிறது தான். அண்ட் அங்கே மாதிரி நம்ம வந்து இங்கே வந்து ஒரு இன்ஜினியரிங் எடுத்தோன்னா ஒரு செமஸ்டருக்கு 10 பேப்பர் 12 பேப்பர்லாம் அங்கே கிடையாது. நான் ஏன்னா என்னோட ரூம்மேட் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியர் தான். நான் மெக்கானிக்கல் இன்ஜினியர் தான் இங்கே படித்தேன். ஸோ அங்கேக்கும் நான் இங்கேக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் பார்க்க. அங்கே ஒரு செமஸ்டருக்கு 4 சப்ஜெக்ட் தான் படிக்கிறான். பட் ஆனால் அந்த சப்ஜெக்டை இன் டெப்த்தாக படிக்கிறான். அண்ட் அவங்களோட டீச்சிங் ஸ்டைலே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நம்மளுக்கு வந்து இங்கே வந்து ஒரு செமஸ்டருக்கு 13 பேப்பர் படிக்க வேண்டியதாக இருக்குது, 10 பேப்பர் எல்லாவற்றுமே நம்ம மேலோட்டமாக படிச்சுட்டு போயிட இன் டெப்த்தாக நமக்கு எதுவுமே தெரியாதனால தான் நம்ம இண்டஸ்ட்ரிக்கு போச்சு நம்மளால வந்து அது அப்ளையே பண்ண முடிய மாட்டேங்குது. என் கிளைண்ட் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தாரு. இந்த மாதிரி அவர் வந்து he is running 3 factories. அவர் வந்து இந்த மாதிரி கிராஜுவேட் ஆஃப் பெட்ரோகெமிக்கல் ஆர் கெமிஸ்ட்ரி ரிலேட்டட் பேக்ரவுண்ட்லேருந்து ஒரு பையனை எடுக்கிறாங்க. he also did UG in it, sorry PG in it. ஓகே, பிஜி படிச்சுட்டு வரான். அவனை வந்து இது எடுக்கிறாங்க. எக்ஸாம்பிள் வந்து ஆசிட்க்கும் பேஸ்க்கும் டிஃப்ரென்ஸ் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. 7th ஸ்டாண்டர்ட் அந்த இது he was not able to differentiate the thing. ஸோ அதான் சொன்னார், யாருமே இண்டஸ்ட்ரி ரெடியே இல்லை. இப்போது நான் எடுத்து அவன் மேலே ஸ்பெண்ட் பண்ணி நான் ட்ரெயின் பண்ணி தென் ஐ ஹேவ் டு சென்ட் ஹிம் டு ஒர்க் ஃபோர்ஸ். அண்ட் அந்த ட்ரெயின் பண்ணுற டைமில் அவன் வந்து ஒபீடியண்ட்டாக இருக்கானா, இந்த மாதிரியான நிறைய இஷ்யூஸும் இருக்குது ஃபேஸ் பண்ணுற கம்பெனி ஃபேஸ் பண்ணுறது. ஸோ அகெயின் அந்த எண்ட் ஆஃப் த டே ஸ்கில் வந்து டெவலப் பண்ணிக்கணும். வெறும் அதுனா காலேஜ் இதோட வந்து இப்போ வேலை கிடைக்கிற சுச்சுவேஷன் கிடையாது. அது அப்போ தான் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் டிக்ரீஸ் ஆகும். அண்ட் இன்னொன்னா what the other people blame is that they don't have opportunities in India, which is not the case. இங்கே வந்து என்னென்னா opportunities இருக்குது, but the opportunity is dispersed. You have to see around and look around things. Okay, I'm hearing stories that இப்போ young peopleலாம் என்ன பண்ணுறாங்கன்னா 25-year-old, 26-year-old, they are working in somewhere and they are also freelancing on the other side. They are making really good money, earning at the same time both things. அப்பா காலத்தில் நம்மளோட இது 80s 90s இருந்தோ அவங்க வந்து லைக் வாட் இட் டேக் அபவுட் 30 or 40 years ஒர்க் பண்ணி தான் அவங்க அந்த சேலரி இது பண்ணுறது. இப்போ வந்து ஈஸியாக எல்லாரும் ஒரு மாதத்தில் வந்து ஏர்ன் பண்ணுறாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் காஸ்ட்டுமே இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. எங்கள் அப்பா காலத்தில் பெட்ரோல் 30 ரூபாய் இருந்தது, இப்போ பெட்ரோல் வந்து 100 ரூபாய்க்கு ஆயிடுச்சு. ஸோ யூ காண்ட் பிக் இன்க்ரீஸ். அதுதான் நான் சொல்லுவேன். It is like 2.5, like 3 times more, 3 or 4 times more. But you also compare the cost in other countries. Yeah, it is. See, that's what I'm saying. Like cost mandalu, see, even now I think the base salary is pretty low in India. Like enna value na எனக்கு தெரியல. பட் ஆனா எனக்கு தெரிஞ்ச base salary வந்து இன்னும் கம்மி தான். Okay, income is still low, 13 to 14k. ரொம்ப கம்மி தான் இன்னும். பட் ஆனா to rent a house itself is going to be very expensive nowadays. நீ பார்த்தாலே இது சென்னையிலே பாத்துக்கோ, இப்ப ரெண்ட் இதுதான் நான் சொல்லலாம்னு வந்தேன். ஆனா இந்தியா அதுதான் ஒரு விஷயம் இருக்குது. இப்போ லைக் கொஞ்சம் அவுட்ஸ்கட்ஸ் போனாங்கன்னா உங்களால் ரெண்ட் அஃபோர்ட் பண்ண முடியும். ஈவன் இஃப் யூ ஏர்ன் லைக் 13k per month, அங்கே வந்து 7,000 6,000 ருபீஸ்க்கு ரெண்ட் இருக்குது அங்கே. ஓகேவா, நம்ம இப்போ சென்னையிலேருந்து போர் இல்லை அந்த சைடு சோழிங்கநல்லூர்லாம் தாண்டி ரொம்ப தூரமாக போகணுன்னா யூ ஹேவ் ரெண்ட் 7k 8k. வேறஸ் இன்னும் அப்ராட் கண்ட்ரீஸ்ல வந்து அந்த மாதிரி அவுட்ஸ்கட்ஸ் போனா கூட அதுனா அந்த அளவுக்கு கம்மியாக மாட்டேங்குதான். இல்ல சபர்ப்ஸும் எக்ஸ்பென்சிவ் தான். சபர்ப்ஸும் அங்கே எக்ஸ்பென்சிவ் ஆயிடுச்சா இப்போ அங்கே ரெண்டல். இப்போ அங்கே எந்த அளவுக்கு ரெண்டல் கிரைசிஸ் ப்ராப்ளமாக இருக்குன்னா ஆசிஸ்க்கே அங்கே வந்து ரெண்ட் கிடையாது. லைக் அண்ணா தான் சொல்லிட்டு இருந்தாரு, ஆசிஸ்க்கே இங்கே வந்து நேட்டிவ் ஆஸ்திரேலியன்ஸ்க்கே வந்து ரெண்ட் வந்து அதிகமாக இருக்கு. அவங்க வந்து சொந்த வீடை விட்டுட்டு ரெண்ட்டுக்கு வந்துருக்காங்க. அந்த மாதிரியான கேசஸ்லாம் அங்கே ஆகிட்டு இருக்காங்க. ஸோ ஆனால் அந்த மாதிரி கம்பேர் பண்ணிங்கன்னா இந்தியாவில் அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி இது ஆப்ஷன்ஸும் உங்களுக்கு இருக்குன்றேன். நான் கொஞ்சம் அவுட்ஸ்கட்ஸ் போனீங்கனாலும் இட்ஸ் லைஃப் இஸ் ஸ்டில் லிவபிள். அந்தளவுக்கு இன்ஃப்ளேஷன் இதுவாகல. பட் ஆப்வியஸ்லி இன்ஃப்ளேஷன் இஸ் தேர் இன்க்ரீசிங். அது வந்து இன்ஃப்ளேஷன் இஸ் அன்டெனியபிள் ஃபேக்டர் இன் க்ரோத் இன் எக்கானமி. ஸோ பெட்ரோல் ப்ரைஸ் எதுனா நம்ம எல்லா கண்ட்ரீஸ்க்கும் கம்பேர் பண்ணோன்னா நம்ம கண்ட்ரி அதே சேம் ரேட்டு தான் இருக்குது. ப்ரொக்யூர்மெண்ட் அந்த அதுக்கு பின்னாடி இருக்கிற பாலிடிக்ஸ் பற்றி நான் பேசல. ப்ரொக்யூர் எவ்வளோ பண்ணுறாங்க, அது எவ்வளோ டேக்ஸ் வச்சு விற்கிறாங்க. அண்ட் அகெயின் அவங்க கண்ட்ரியில் ஏன் டேக்ஸ் கம்மியாக பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எக்ஸ்போர்ட் வந்து ரெவன்யூ வந்து அதிகமாக இருக்கும் மற்ற கண்ட்ரீஸில். நம்ம கண்ட்ரியில் வந்து எக்ஸ்போர்ட் ரெவன்யூ அதிகமாக இல்லாதனால தே ஹேவ் டு டேக்ஸ் இன் சம் அதர் திங்ஸ். ஸோ அந்த மாதிரியான ரீசன்ஸ் தான் வந்து பெட்ரோல் வந்து ஹெவி டேக்ஸை லிவே பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு இந்த இது பாயிண்ட்டு உங்ககிட்ட கேட்கணும். இப்போது கரண்ட்டாக வந்து யாருன்னா வந்து உங்ககிட்ட வந்து அட்வைஸ் கேட்குறாங்க, இந்த மாதிரி யூஎஸ் ஆர் எனி அப்ராட் கண்ட்ரீஸ் இந்த மாதிரி போகணும் அப்படின்னா நீங்கள் வேணான்னு சொல்கிறீங்கன்னா என்ன பாயிண்ட் வந்து நீங்கள் வந்து சொல்லுவீங்க? ஒரு 5-6 பாயிண்ட் அந்த மாதிரி நீங்கள் சொல்லுங்கள்.
நான் அதுக்கப்புறம் வேணான்னு கேட்டா அப்புறம் நான் சொல்றேன், நான் எனக்கு ஒரு 5-6 பாயிண்ட் நான் வச்சிருக்கேன், நான் அதை நான் சொல்றேன். வேணான்னு கேட்டா நான் அது சொன்னேன்னா கமெண்ட் செக்ஷன் வந்து பூமர்னு பாடுங்க. பட் ஆனால் இல்லை, இப்போ ரீசெண்டாக காலைல நியூசிலாந்து ஒருத்தவங்களுக்கு போகிறேன். அது நான் ஏன் போகக்கூடாதுங்கிறது நான் என்னோட சைட்லேருந்து நான் சொல்கிறேன். ஏன் போகணும்னு கேட்கல, நீ ஏன் போகக்கூடாதுன்னு கேட்ட அப்படின்னா போகதான் கூடாது. ஏன் போகக்கூடாதுன்னு கேட்டேன்னா ஆப்வியஸ்லி you're leaving your family here and going over there, which எனக்கு பர்சனலா I don't prefer to do that. I would like to be with my family. எனக்கு என் ஃபேமிலியோட எங்கள் அப்பா அம்மாவோட இருக்கணுங்கிறது எனக்கு பிடிச்சிருக்கு. தட்ஸ் வாட் மை ஹாப்பினஸ்ங்கும் போது எனக்கு அதை விட்டுட்டு போகணுங்கிறது இல்லை. இன்னொன்று வந்து அங்கே போய் சம்பாதிச்சாதான் என்னால் வந்து ஹாப்பியாக இருக்க முடியும்னு நிறைய பேர் சொல்கிறது வந்து நான் டினை பண்ணுவேன். அங்கே போய் இருந்தால் மட்டும்தான் என்னால் சந்தோஷமாக இருக்க முடியும் கிடையாது. நான் இங்கேயே சந்தோஷமாக என்னால் இருக்க முடியும். இன்னொன்று இங்கே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டு ஏர்ன் மணி இருக்குது. இங்கே ஆப்பர்ச்சுனிட்டி டு ஏர்ன் மணி இல்லைன்னு நான் சொல்லவே மாட்டேன், நிறையவே இருக்குது. ஏன்னா நிறைய கம்பெனிஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, பெரிய மார்க்கெட் இருக்குது இந்தியாவில். நம்ம ஸ்கில்டாக இருந்தால் மட்டும் போதும். நம்ம ஸ்கில் செட்டை நம்ம எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறோங்கிறது தான் நம்ம பார்த்தணும். நம்ம ஸ்கில்டாக இருந்தோன்னா எனி ஃபீல்டில் வி கேன் ஆக்சுவலி மேக் லாட் ஆஃப் மணி. ஏன்னா என் கிளைண்ட்ஸ்ட்டு நான் பேசியிருக்கேன், மை கிளைண்ட்ஸ் ஓன்ஸ் கப்பல் ஆஃப் கம்பெனிஸ். இங்கே அவங்க தான் சொல்கிறாங்க அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இப்போ கார்பரேட்லேயே நல்லா பே பண்ணுறாங்க. உனக்கு ஸ்கில் இருந்ததுன்னா இங்கே கார்பரேட்லேயே கெட்டிங் குட் மணி, லைக் நல்லாவே பே பண்ணுறாங்க எங்கேயுமே. ஸோ அப்படி இருக்கச்சு அங்கே போய் இருந்தால் மட்டும்தான் என்னால் சம்பாதிக்க முடியுங்கிற ஃபேக்டரியுமே நான் டினை பண்ணுவேன். பிகாஸ் இங்கே இருந்தாலும் உன்னால் ஈஸியாக சம்பாதிக்க முடியும். அண்ட் நான் சொன்ன மாதிரி ஒரு தீபாவளியாக இருக்கட்டும், ஒரு பொங்கலாக இருக்கட்டும், இங்கே இருக்கச்சு நம்ம சந்தோஷமாக ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோட கொண்டாடுவோம். அங்கே போச்சு அவனோட ஃபெஸ்டிவல்ஸ் கொண்டாடுற மாதிரி நம்மளோட பொங்கலுக்கோ தீபாவளிக்கோ நம்ம வீட்டுக்குள்ளே ஒரு ஃபன் டு லிவ்ங்கும் போது நம்ம எல்லாத்தையுமே நம்ம என்ஜாய் பண்ணி வளர்ந்துருக்கோம். அது எல்லாத்தையுமே நம்மளுக்கு இருந்தால் மட்டும்தான் நம்மளால ஹாப்பியாக இருக்க முடியும். நம்ம போயிட்டு இது எல்லாத்தையும் விட்டுட்டு போய் இன்னொரு இடத்துல போயிட்டு நம்ம வந்து ஒரு அடாப்ட் பண்ணி இருக்கணுமானா எதுக்கு அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு அடாப்ட் பண்ணுங்கிறது எனக்கு தெரியல. அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு அடாப்ட் பண்ணி சம்பாதிக்கணுமாங்கிறது தான் அகெயின் தட்ஸ் another questionable thing that will always be there. And again இன்னொன்று அங்கே ரோட் நீட்டாக இருக்குது, இல்லை அங்கே வந்து எனக்கு டிராஃபிக் இல்லை, அங்கே வந்து ரொம்ப டிசிப்ளின்டாக இருக்குது, அங்கே எல்லாமே டைமுக்கு வருது அப்படின்னா இங்கே இருக்க கேஷ்லேயும் யூ கேன் லிவ். இட்ஸ் நாட் தட் இட்ஸ் நாட் யூ கான்ட் லிவ்ங்கிறதுலாம் கிடையாது. இங்கே டிராஃபிக் இருந்ததுன்னா எனக்கு கொஞ்சம் 10 நிமிஷம் முன்னாடி நம்ம கிளம்பணும். இங்கே டைமுக்கு வர மாட்டாங்க, இல்லை டைமுக்கு வேலை நடக்காது, அதுக்கு தகுந்த நம்ம பிளான் பண்ணிக்க வேண்டியதாக இருக்கும். பட் அதுக்குன்னு இட் இஸ் நாட் லைக் அது இருந்தால் மட்டும்தான் நான் சந்தோஷமாக இருப்பேனாங்கிறது தான் அகெயின் தட்ஸ் ஆல்சோ another questionable thing. அது இருந்தால் மட்டும்தான் ஹாப்பியாக இருப்பேன்னா கிடையாது. இங்கே லேட்டாக ஒரு 10 நிமிஷம் லேட்டாக போகிறதுனால ஒன்றும் பெருசாக ஆகிட போகிறது இல்லை. சம்திங் தட்ஸ் கொண்டு அதனால நம்மளுக்கு இன்னும் எனக்கு லூஸ் எனிதிங் அப்படிங்கும்போது ஸோ இதெல்லாம் தான். ஸோ அங்கே போய் நான் சந்தோஷமாக இருப்பேன்னா இதெல்லாம் தாங்கும் போது அதெல்லாம் இல்லாமையும் நம்ம இங்கே சந்தோஷமாக இருக்கலாங்கிறது தான் என்னோட பாயிண்ட். ஸோ தீஸ் ஆர் தி பாயிண்ட்ஸ் ஐ வுட் சே அங்கே போய் இருக்கணுங்கிற அவசியம் இல்லைங்கிறது. ஓகே, நான் வந்து ஃபியூ பாயிண்ட்ஸ் வச்சுருக்கேன். நான் ஃபர்ஸ்ட் அது என்ன சொல்கிறேன், வெஸ்ட் ஆர் எனி ஒயிட் கண்ட்ரிஸ் ஆர் எனி இந்த மாதிரி ப்ரிஃபர்டு இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் அப்ராட் போகிற 4 கண்ட்ரிஸ் என்னென்னா கனடா, US, ஆஸ்திரேலியா அண்ட் நியூசிலாண்ட் அண்ட் ஒன் மோர் கண்ட்ரி. நியூசிலாண்டாக ஒரு இன்னொரு கண்ட்ரி இருக்குது. ஓகேவா, இந்த மாதிரி 4 கண்ட்ரிஸ் தான் ப்ரிஃபரபிளாக போகிறாங்க. ப்ராப்ளம் வித் தீஸ் கண்ட்ரிஸ் இஸ் தட் தே டுக் டூ மச் ஆன் கல்ச்சரல் பாலிடிக்ஸ். இப்போ ரீசெண்ட் ட்ரெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கல்ச்சரல் பாலிடிக்ஸ் புஷ் பண்ணி அப்போத்துலேருந்தே அவங்க கல்ச்சரல் பாலிடிக்ஸ் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் இப்போ ரொம்ப ஓரளவுக்கு க்ரேஸியாக போயிடுச்சு. லைக் ரொம்ப இன்க்ளூசிவ்னஸ் அந்த மாதிரிலாம் போய் அது இன்க்ளூசிவ்னஸ் நான் சப்போர்ட் பண்ணுறேன்னா இல்லையான்றதுலாம் அது நெக்ஸ்ட்டு இது. பட் ஆனால் அவங்க இன்க்ளூசிவ்னஸ்ன்னு போயிட்டு அவங்களோட ஒர்க் அண்ட் லைஃப் ஸ்டைல் இதெல்லாம் வந்து அதுவும் அஃபெக்ட் ஆகுது அங்கே. ஓகேவா, லைக் இன் தி சென்ஸ் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் தேவையில்லாத இடத்துல வந்து இன்க்ளூசிவிட்டி இது பண்ணுறது, ஒர்க்கில் வந்து யூஸ் மை ப்ரோனன்ஸ்ன்னு வந்து இது பண்ணுறது, அதுக்காக அதை நான் ஒர்க் அவுட் அனுப்புறது. ஸோ இந்த மாதிரியான கிரேசி திங்ஸ் வந்து நடந்துகிட்ருக்கு. யூகேலையும் இந்த மாதிரி நடக்குது பேசின வரைக்கும். ஸோ அங்கே வந்து ஒர்க்கில் வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி when you address people, when you don't tell them certain things, you can get fired இந்த மாதிரி சொல்லுங்கள். இட்ஸ் லைக் கிரேசி. ஓகேவா, நான் வந்து இன்னொருத்தனை அஃபெண்ட் பண்ணாமல் இருந்து வேலை பார்க்கணும். அண்ட் அந்த மாதிரி மார்ஜினல் பீப்புள் வந்து நான் வந்து தெரியாமல் அஃபெண்ட் பண்ணிட்டா கூட யூ வில் கெட் ஃபயர்டுன்ற ஒரு சுச்சுவேஷன் வந்து அந்தளவுக்கு கல்ச்சரல் பாலிடிக்ஸ் வந்து அந்தளவுக்கு ஃபாராக அவங்க வந்து புஷ் பண்ணிட்டாங்க. அந்த ஒரு ரீசனுக்காக நான் யாரையுமே போய் அதனை என்ன சொல்கிறது அங்கே போகிறது யூஸ்ஃபுல்னு சொல்லுவேன் நான். பிகாஸ் அகெயின் அவங்க ஹார்ட் டைம்ஸ் எல்லாம் க்ராஸ் பண்ணி வந்துட்டு தே ஆர் வெரி சாஃப்ட். அதனால்
இந்த மாதிரி சின்ன சின்ன இஷ்யூலாம் அவங்க வந்து பெருசுப்படுத்திட்டு they are creating their own problems அவங்க. That is not a vacuum one can grow and expand their situation over there. அது என்னோட இது. Again, second thing, capitalism is under attack in this countries, ஓகேவா? இப்போ எலான் மஸ்கா இருக்கட்டும், ஜெஃப் பெசோஸா இருக்கட்டும் and any other rich people பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பீப்புளே வந்து இப்போ வந்து அவங்களாம் பேட் அப்படின்னு நினச்சி ஒரு ட்ரெண்ட் வந்து நீங்கள் ட்விட்டரில் பார்க்கலாம், எல்லாருமே திட்டிகிட்டே இருக்காங்க இந்த மாதிரி. அண்ட் தீஸ் பீப்புள் ஆர் டாக்ஸிங் த ரிச், அந்த மாதிரியான ட்ரெண்ட் வந்து அங்கே வந்து போயிட்டு இருக்கு. ஸோ டோன்ட் அகைன் when you don't celebrate people like Elon Musk அந்த மாதிரி பெரிய பெரிய visionaries வந்து சப்போர்ட் பண்ணலனா I don't think that country is going to sustain for a very long time. And அங்க இருக்கிற situations is going to get worse and worse over period. இங்க இந்தியால at the same time the capitalism trend is picking up. Okay, இங்க வந்து UPI enable ஆகுது, இங்க வந்து digital transaction இது பண்றாங்க, and there is a lot of startups centric startup funding centric இதெல்லாம் வந்து வருது, venture capital. So a lot of venture capitalists are now pouring money into startups. Especially fintech industry and all these different industry. Fitness க்கு எப்போ பண்ணுவானுங்கன்னு தெரியல. பண்ண மாட்டேங்கிறானுங்க. So fintech industry, primarily they are targeting fintech industry and rest of other industry, the e-commerce, quick commerce and EVs, இந்த மாதிரியான பெரிய பெரிய இதில் வந்து they're pouring a lot of money. So after a lot of socialist era, now only இப்போ வந்து capitalism வந்து boom ஆகுது இந்தியாவில். This is a really good time for someone to be here and maybe if you want to run a business or நீங்கள் வந்து இப்போ பிஸ்னஸில் ஏதாவது ஒர்க் பண்ணுறீங்க, ஏதாவது ஸ்கில் ஒர்க் இது பண்ணுறீங்கன்னா இது வந்து ஒரு கரெக்டான டைம் டு க்ரோ. அதில் இண்டஸ்ட்ரியில் பெருசாக க்ரோ ஆகுது. To portray yourself, to make it to that India story, now it's the right time. இப்போ வந்துட்டு வெளியூர் போய் செட்டில் ஆக போகிறேன் அப்படின்னு சொல்கிறது வந்து I think it's not worth it. அது ஒரு 80s 90s பண்ணியிருந்தா மேபி இட்ஸ் worth it. அப்போ வந்து ரியலாகவே ஹேவ் தட் அமெரிக்கன் ட்ரீம் ஆர் இந்த மாதிரி ஒயிட் கண்ட்ரிஸ் நீங்கள் போனீங்கனாலும் ஒரு வீசா இது சிட்டிசன்ஷிப் கிடைக்கிறதா இருந்தாலும் எவ்ரிதிங் வாஸ் ஈஸியர். நவ் இட்ஸ் மச் ஹார்டர். அப்போ நீங்கள் வந்து லோன் எடுத்துகிட்டு போகிறது வந்து எனக்கு வந்து அதில் ஒரு கரெக்டாக அந்த ரிஸ்க் வேஸ்ட்டுன்னு தான் தோணுது எனக்கு. விச் சுச்சுவேஷன்ஸ் ஆர் கெட்டிங் பெட்டர் இன் இந்தியா. சுச்சுவேஷன் வந்து 90s இருந்த மாதிரி வேர்ஸ்டாக இல்லை. 90s ஒரு அதுக்கு முன்னாடி வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது, ஒரு வேலை கிடைக்காது. ஒன்லி வந்து கவர்மெண்ட் ஜாப் இருந்தால் மட்டும்தான் வேலையே இங்கே. அதுக்கு முன்னாடி அதுனா ஐடி செக்டர்ஸ் பெருசாக இல்லை 90ஸ்க்கு முன்னாடி. ஸோ நவ் இப்போ வந்து ப்ரைவேட் கம்பெனிஸ் அவ்வளோ இருக்குது, நிறைய பேர் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, இங்கே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அந்த ஒரு ரீசன் மெயினிங். மோர் அண்ட் மோர் இந்தியன் கம்பெனிஸ் ஆர் கெட்டிங் குட் அமௌண்ட் ஆஃப் டிஸ்போசபிள் இன்கம். இது ஒரு இம்பார்ட்டன்டான பாயிண்ட். இந்தியன் கம்பெனிஸ் ஏர்னிங் மோர், ஸோ தட் டைரக்ட்லி டிரான்ஸ்லேட்ஸ் in a very few every year வந்து பே அவுட் வந்து அதிகமாகிட்டே வருது அது. ஸோ அந்த வந்து இப்போ வந்து நான் இந்தியாவில் வந்து இப்போ ஏர்ன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிற வந்து ட்ரெண்ட் வந்து நீங்கள் ஸ்லோவாக சேஞ்ச் ஆகுதுன்னு நான் சொல்கிறேன்ல. அது வந்து நிறைய பேருக்கு அப்ராடில் இருக்கிறவங்களுக்கு தெரியாமே போயிடுது. அது அங்கே இங்கேருந்து போகிறாங்க, 7 வருஷம் 8 வருஷம் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து இந்தியாவில் என்ன நடக்குதுன்னே தெரியல அவங்களுக்கு. ஆனால் இங்கே வந்து என்னென்னா நிறைய கம்பெனிஸ் வந்து டிஸ்போசபிள் இன்கம். ஸோ இப்போ நீங்கள் வந்து அதிகமாக மணி வச்சுருந்தீங்கன்னா தான் யூ வில் ஹேவ் லாட் ஆஃப் டிஸ்போசபிள் இன்கம் டு ஹையர் லாட் ஆஃப் பீப்புள். இப்போ வந்து ஒரு 2 ட்ரெயின் 3 ட்ரெயின் நீங்கள் வச்சிருக்கும் போது இப்போ இஃப் யூ மேக்கிங் சூப்பர் ப்ராஃபிட், இன்னும் 2 ட்ரெயினர் எடுத்து வச்சுக்கலாம் தான் யோசிப்பீங்க எதுக்கோ. ஸோ அப்போது அங்கே 2 ஆப்பர்ச்சுனிட்டிஸ் க்ரியேட் ஆகுதுல்ல அங்கே. அந்த மாதிரியான டிஸ்போசபிள் இன்கம் வந்து எனக்கு கரெக்டான பர்சன்டேஜ் தெரில. இட்ஸ் கீப் ஆன் இன்க்ரீசிங் ஃபார் சர்டன் கம்பெனிஸ் இன் இந்தியா அண்ட் பீப்புள் ஆர் கெட்டிங் ஹயர்ட். இப்போ அமேசான் வந்து எவ்ரி இயர் அமேசான் இந்தியா வந்து எவ்ரி இயர் வந்து லட்சமாக இன்டேக் எடுத்துக்கிட்டே இருக்கான். They don't want their business to be stopped because they have much of disposable income to spend. அந்த மாதிரி இந்தியன் கம்பெனிஸோட டிஸ்போசபிள் இன்கம் வந்து ரைஸ் ஆகிட்டே வருது எவ்ரி இயர், விச் இஸ் அ குட் சைன் தட் இங்கே எம்ப்ளாய்மெண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இன்க்ரீஸ் ஆக போகுது. ஸோ தீஸ் ஆர் த 5 or 4 things which I said, which I think மார்க்கர்ஸ் டேட்டாஸ் வச்சு நான் பார்க்கும்போது இதுதான் எனக்கு வந்து ரெலவெண்ட்டாக. பர்சனலாக நான் ஃபீலிங்ஸோட வச்சு சொல்லணுன்னா, நான் இதுக்கு முன்னாடி யூகே போகிறதா இருந்தது. நான் வந்து விட்ட ரீசன் வந்து கோவிட்னால இருக்கலாம். இப்போ நான் வந்து திருப்பி போவேனான்னு கேட்டால் இல்லைன்னு நான். ஏன்னா இப்போ எல்லா எஜுகேஷனும் வந்து ஆன்லைன் ஆகிடுச்சு. எதுவாக இருந்தாலும் இங்கே உட்காந்து படிச்சிடலாம். அண்ட் லைவ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நீங்கள் போய் அங்கே கேதர் பண்ணணுமா, இந்த ஒரு சுச்சுவேஷன் மட்டும் நீங்கள் போய் படிக்கலாம் தான் நான் சொல்லுவேன் நான். பட் அட் த எண்ட் ஆஃப் த டே படிச்சு முடிச்சிங்க, அது படிக்கணுங்கிற இல்லை, ட்ராவல் பண்ணாலே அந்த லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிடும். அதுதான் சொல்கிறேன். அந்த மாதிரி சின்ன இப்போ ஏஐ எடுத்துக்கோங்க. என் ஃப்ரெண்டு வெரேசானில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். அவன் ஏஐ கோர்ஸ் சம் அதர் கண்ட்ரியில் வந்து இப்போ எடுத்து படிச்சுட்டு இருக்கான். அவன் வந்து அந்த ஒரு ஃபியூ டேஸ்க்கு மட்டும் அங்கே போய் அட்டென்ட் பண்ணிட்டு வர போகிறான். அவன் அந்த மாதிரியான கோர்சஸ் வந்து நல்லாவே டீச் பண்ணுறது, ரியல் லைஃப் ஸ்கில் அந்த மாதிரி.
தேன் கோயிங் டு யூனிவர்சிட்டி ஸ்பெண்டிங் மல்டிபிள் திங்ஸ். இந்த மாதிரி ஷார்ட் கோர்சஸ் வித் கிவ்ஸ் இன்டெப்த் நாலேஜ். அதான் இவங்க வந்து கோர்ஸ் வந்து ரிசர்ச் பண்ணி ஸ்கில் நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு இங்கேருந்தே உட்காந்து இம்ப்ரூவ் பண்ணலாம். வெளியூர் போய் தான் பண்ணணும் அவசியம் இல்லை. அந்த மாதிரியான விஷயம். அண்ட் நான் ஒன் மோர் திங் அதில் பாயிண்ட் ஆட் பண்ணி வச்சுருந்தேன், அது நான் சொல்லலை. நான் இந்த மாதிரி ஃபியூ வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் வந்து ஏஐ ரெகுலேஷன்ஸ் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்குது. வேறஸ் இந்தியா வந்து இன்னும் ஏஐ ரெகுலேஷன் அதெல்லாம் எதுவும் பெருசாக பண்ணல இங்கே. ஸோ அது மாதிரி ஃபியூச்சர் டெக்னாலஜி வந்து ரெகுலேஷன்ஸ்லாம் பெருசாக இல்லாத டைமில் யூ கேன் லேர்ன் லாட் ஹியர் அண்ட் கம்பேர்ட் டு எனி அதர் கண்ட்ரி. இப்போ யூகே வந்து ஏஐ ரெகுலேஷன் வந்து ரொம்ப அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக போட்டு வச்சுருக்கான். அப்போ இங்கேருந்து அங்கே ஏஐ படிக்க போகிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் அதுனா யூஸ்லெஸ் தான். பிகாஸ் அதுனா தேர் ஆர் சர்டன் சப்ஜெக்ட்ஸ் யூ வில் எலிமினேட். நீங்கள் போய் ஃபுல்லாகவும் சப்ஜெக்டை கற்றுக்க முடியாது. ஐ டோன்ட் சி அ பாயிண்ட் கோயிங் தேர். இன்ஜினியர்ஸாக இருந்தால் கூட ஏஐ இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். இப்போது அங்கே யூகேல போய் படிக்கிறேன்னா நவ் இட் பிகம்ஸ் ஒர்த்லெஸ். இந்தியாவில் இந்த மாதிரி தேர் இஸ் நோ ரெகுலேஷன். அண்ட் அகெயின் யூஎஸ் அந்த மாதிரி ஒரு கண்ட்ரிக்கு வந்து ரெகுலேஷன்ஸ் வந்து மாற்றுறாங்க. வேற சைனா வந்து ப்ரோ ஏ ரெகுலேஷன். அவங்க வந்து ரெகுலேஷனே இல்லாமல் தேர் வெரி ஃபோக்கஸ்டு. ஸோ டிஃப்ரெண்ட் கண்ட்ரிஸ் வந்து இந்த மாதிரி அப்ரோச்சஸ் எடுக்கும்போது எந்த கண்ட்ரி அதுனா ஃபியூச்சர் டெக்னாலஜி வந்து ரெகுலேஷன் ஃப்ரீயாக இருக்கோ யூ வில் ஹேவ் லாட் ஆஃப் பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன் தட் கண்ட்ரி. ஸோ அண்ட் ஏஷியன் கண்ட்ரிஸ் வந்து ரெகுலேஷன்ஸே இல்லாமல் இருக்குது இப்போ வரைக்கும். ஸோ இட்ஸ் பெட்டர் டு பி ஹியர் மாதிரி ஒரு சிச்சுவேஷன். ஸோ அப்படி பார்த்தா பை டேட்டா ஆல்சோ இட் இஸ் குட் டு பி ஹியர். இங்கே இருக்கிறது பெட்டராக. எமோஷனலி ஆல்சோ நம்மளுக்கு வந்து இங்கே இருக்கிறது வந்து இட்ஸ் மோர் பெனிஃபிஷியல். அண்ட் இன்னொன்று வந்து like life is also much better here. நீ சொன்ன மாதிரி you can afford a lot of things over here which will make your life a lot more king size. நான் வரேன், டெய்லி வரேன், இங்கே ஜிம் வரேன், உங்களை பார்க்குறேன் நான். அண்ட் இங்கே வந்து எல்லாரு கூடயும் வந்து பேசிட்டு வீட்டுக்கு போகிறேன். ஐ எம் ஹேவிங் மை மீல். வெளில போனால் கூட நான் ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே இவங்க கூட படத்துக்கு போகிறேன் நான் ஃப்ரெண்ட்ஸோட. அதுக்கப்புறம் போய் சாப்பிட்டு வருவேன். வி ஹேவ் ரியலி குட் குவாலிட்டி ஆஃப் லைஃப். அண்ட் அது வந்து எனக்கு வந்து பேசும்போது என் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட அதுதான் அங்கே இல்லைன்றாங்க. அது அவன் வந்து இங்கே வந்து ஒரு மாதம் இந்த மாதிரி பிரேக்கில் வரும்போது என் கூட இந்த மாதிரி சின்ன இந்த மாதிரி வெளில போயிட்டு வருந்தா அவன் தான் சொல்கிறான், இன்னைக்கு இது எவ்வளோ லக்ஸுரியாக இருக்குது தெரியுமா, அவ்வளோ காசு நாங்கள் சம்பாரிச்சாலும் இது வந்து லக்ஸுரியாக இருக்குன்றாங்க. ஆனால் இங்கே இருக்கும்போது அதான் நான் அதோட வேல்யூ தெரிலன்னு நினைக்கிறேன் நான். அது இங்கே இருக்கும்போது எல்லாருக்கும் என்னன்னா அங்கே என்ன நடக்குது அப்படின்னு வந்து எப்பவுமே நம்ம கிட்ட இல்லாத ஒன்று தான் நம்ம எப்பவுமே ஆசைப்படுவோம். இப்போ ஒல்லியா இருக்கிறவனுக்கு குண்டாகணும்னு இருக்கும், குண்டா இருக்கிறவனுக்கு நம்ம ஏன் ஒல்லியாக மாட்டோம்னு இருக்கும். ஸோ எப்பவுமே நம்மகிட்ட என்ன இல்லையோ அதுதான் நம்ம எப்பவுமே ஆசைப்படுவோம். ஸோ மேபி அந்த ஒரு விஷயனால மேபி அந்த ஃபேசினேஷன்ஸ் இருக்கலாம். ரொம்ப டேட்டாவோட பேசி ரொம்ப இது பண்ணி போர் அடிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். ஸோ லைக் அது எண்ட் ஆஃப் தி டே இந்த பாட்காஸ்ட் பண்ணதுக்கு காரணம் லைக் எங்களோட ஒப்பீனியன் என்ன அண்ட் பை டேட்டா ஆல்சோ நம்ம இங்க இருக்கிறது பெட்டரா இல்லை அங்கே இருக்கிறது பெட்டரான எங்களோட சின்ன ஒரு ஒப்பீனியன் தெரிய வைக்கணும்னு நினைச்சோம். ஸோ அதுக்காக தான் இந்த பாட்காஸ்ட். அந்த வீடியோ லாஸ்ட் டைம் போட்டு பர்சனலாக வந்து உனக்கு வந்து தெரியாது, இந்த மாதிரி உனக்கு ஒன்றும் தெரியாது, உனக்கு என்ன தெரியும், உனக்கு நீ அங்கே போய் டேட்டாவும் எடுத்துட்டு வந்து சப்போர்ட்டிங் டேட்டாவும் இருக்கு இந்த மாதிரி இங்கே இருக்கிறதுக்கு. ஸோ அட் தி எண்ட் ஆஃப் தி டே உங்களோட டிசிஷன் தான். உங்க போகணும்னு தோணுச்சுன்னா நீங்கள் போங்க, எங்ககிட்ட கேட்டீங்கன்னா நாங்கள் டேட்டா ஸோ அதனால இட்ஸ் அப் டு எவ்ரி ஒன்ஸ் இண்டிவிஜுவல் ஒப்பீனியன் சொல்லிட்டு வி கேன் க்ளோஸ் திஸ்ன்னு நினைக்கிறேன். நைஸ் பாட்காஸ்ட். இந்த மாதிரி நம்ம நிறைய பாட்காஸ்ட் பண்ணலாம். ஸோ இது மாதிரி ஹாஃப் பீட் டாபிக்ஸை பாட்காஸ்ட் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நாங்கள் இது மாதிரி எதாவது இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் எதாவது வந்துச்சு ஃபிட்னஸ் இல்லாமல் ஃபிட்னஸ் ரிலேட்டடாக இல்லாமல் ஒரு டாபிக் எடுத்து நாங்கள் பண்ணுறோம் அப்பப்போ. அது நீ நான் எடுத்து பேசுவேன் டாபிக்லாம் லைக் அதான் பார்ப்போம். இந்த பாட்காஸ்ட் நல்லா போச்சு, நிறைய பேர் நம்மளுக்கு நிறைய ஃபீட்பேக் கொடுக்குறாங்க அப்படின்னா அது மாதிரி டாபிக்ஸ் கூட எடுத்து நம்ம பண்ணலாம் பாட்காஸ்ட் ரெகுலராக கூட. ஏன் நிறைய டாபிக்ஸ் வேணும்னா என்ன நீ என்ன பண்ணும் இன்ஃப்ளூயன்சர்ஸ் பற்றி ஒன்று பண்ணணும். அது ஆக்சுவலாக நல்லா போச்சு. ஸோ வேறு ஏதாவது டாபிக் பற்றி பேசணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள். அண்ட் இந்த டாபிக் யாருக்காவது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இது மாதிரி ஒரு அன்டெசிஷன் மோடில் இருக்காங்க இல்லை மைண்ட் செட்டில் இருக்காங்கன்னா இந்த வீடியோ வந்து காமிங்க. அண்ட் இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கறதுக்கு எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது வரைக்கும் பாய்.